அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி தமிழக அளவிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் திருக்குர்ஆன் மாநாட்டை நாம் நடத்தவிருக்கிறோம். அந்த மாநாட்டை பற்றியும் அந்த மாநாட்டிற்கு முன் திருக்குர்ஆனுக்காக நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், மக்களிடத்திலே செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஆர்வமூட்டுவதற்காகத்தான் இந்த மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்று இந்த மாநாட்டிலே எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு திருக்குர்ஆன் தகர்த்தெறிந்த தனி மனித வழிபாடு என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊரிலே இவ்வளவு பெரிய எழுச்சியை நாம் பார்க்கும் பொழுது கடந்த கால நிகழ்வுகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்துவிட்டு தலைப்பிற்கு செல்ல விரும்புகிறேன். இந்த கொல்லாபுரம் என்ற இந்த ஊரில் 90களிலே நாங்கள் பிரச்சாரத்திற்கு வரும் பொழுது ஊருக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கடுமையான எதிர்ப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். வீடுகளிலே சென்று நாங்கள் 10 பேர் கூடி பிரச்சாரம் செய்தாலும் அந்த வீடுகளை வந்து தாக்கி அடித்து உதைத்து எங்களையும் அடித்து உதைத்து விரட்டக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் இந்த ஊரிலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆதரவாக 4-5 பேருக்கு மேல் இல்லாத அளவுக்கு பலவீனமான நிலையில தௌஹீத் சகோதரர்கள் இந்த ஊரிலே இருந்தார்கள். அதற்கு முத்தாய்ப்பாக சொல்வதாக இருந்தால் ஆபதீன் என்ற ஒரு என்னுடைய கொள்கை சகோதரன் 94ஆம் ஆண்டு இந்த தௌஹீதை சொன்னதற்காக உங்கள் ஊரிலே வெட்டப்பட்டார். அவருடைய கால்களை வெட்டி முறித்தீர்கள், அவருடைய கண்களை வெட்டி குருடாக்கினீர்கள், பலவிதமான தாக்குதல் நடத்தி குற்றுயிரும் கொலையுயிருமாக அவரை வீசிவிட்டு சென்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய மனக்கண்ணில இன்றைக்கும் நிழலாடிக் கொண்டிருக்கிறது. அவர் இப்போது நம்மோடு இல்லை. அப்ப இவ்வளவு கஷ்டமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில நாம் தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தை செய்து வந்ததன் விளைவாக இந்த கொல்லாபுரத்திலும் இவ்வளவு பெரிய எழுச்சியை மக்களுடைய திரளை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவருடைய வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த நிராகரிப்பாளர்கள் விரும்பாத போதும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமையாக்கியே தீர்வான். அந்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றி காட்டியிருக்கிறான் நம்முடைய வாழ்நாளிலேயே. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம தலைப்பிற்கு செல்வோம். தனி மனித வழிபாட்டை திருக்குர்ஆன் தகர்த்து எரிந்திருக்கிறது என்பதுதான் இந்த தலைப்பினுடைய கருத்து. பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையில் ஒரு பாதி. வணக்கத்திற்கு உரியவன், வழிபாட்டுக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இதுதான் அதுக்கு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன என்றால் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அப்ப அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் மனிதனை வழிபடக்கூடாது, உயிரினங்களை வழிபடக்கூடாது, செத்தவர்களை வழிபடக்கூடாது, சிலைகளை வழிபடக்கூடாது, சூரிய சந்திரன்களை வழிபடக்கூடாது, வேற எதையும் வழிபடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர யாரையும் எதையும் வழிபடவே கூடாது. இதுதான் இந்த கலிமத்து தௌஹீதுடைய மெய்யான பொருள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று வாயிலே சொல்லிவிட்டு நாம் சூரியனை வணங்கினால், கொடிமரத்தை வணங்கினால், மனிதனை வணங்கினால், செத்தவனை வணங்கினால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நம்மிடத்தில் இல்லைன்னு அர்த்தம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கருத்து உள்ளத்தில் ஆழமா பதிந்த எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனை வணங்க மாட்டான்.
எந்த பொருளை வணங்க மாட்டான், எவ்வளவு பெரிய சக்தியை வணங்க முடியாது. ரெண்டும் முரணானது, உள்ளத்தில் இருக்க முடியாது. மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எந்த மனுஷனுடைய உள்ளத்திலையும் உடலுக்குள்ளேயும் ரெண்டு கல்ப அல்லாஹ் வைக்கல. இந்த உள்ளத்தை கொண்டு நான் அல்லாஹ் வணங்குறேன், இந்த உள்ளத்தை கொண்டு அப்துல் காதரை வணங்குறேன், அது கிடையாது. இருக்கிறது ஒரு உள்ளம். ஒரு உள்ளம் என்றால் ஒரு முடிவு, ரெண்டு முடிவு எடுக்க முடியாது. இருக்குது இல்லை அப்படி எடுக்க முடியாது. முரண்பட்ட இரு முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் இந்த பக்கத்தினுடைய உள்ளத்தை கொண்டு ஒரு முடிவு, அந்த பக்கத்து உள்ளத்தை கொண்டு ஒரு முடிவு, இப்படி எடுக்க முடியும். அல்லாஹ் சொல்றது என்ன, எந்த மனுஷனுக்கு உள்ளேயும் ரெண்டு உள்ளம் கிடையாது, ஒரே உள்ளம் தான். அப்ப ஒரு உள்ளம் இருந்தால் ஒரு கருத்து தான் நம்ம இடத்தில் இருக்க முடியும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை என்றால் அதுல உறுதியாயிரு. அல்லாஹ்வை தவிர நிறைய வணக்கத்துக்குரிய இருக்கிறார்கள் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் தூக்கி வெளியே போட்டு விடு. யாரை வேண்டாலும் நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கோட்பாட்டை வெளியே எரிஞ்சிட்டு தான் நீங்க சொல்ல முடியும். அப்ப இஸ்லாம் எப்படி தனி மனித வழிபாட்டை தகர்கிறது என்று சொன்னால் இந்த ஒத்த வரியில தடுத்து விடுகிறது. எந்த ஒத்த வரி? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. வணங்கக்கூடாது மட்டும் சொல்லவில்லை, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நபியே அறிந்து கொள்ளுங்கள், விளங்கி சொல்ல சொல்றான். இத மந்திரமா சொல்லவில்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை ஒரு மைனாவுக்கு பயிற்சி கொடுத்தால் அது சொல்லும், ஒரு கிளிக்கு பழகி கொடுத்தால் அது பேசும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பேசும். ஒரு டேப் ரெக்கார்டில் அதை சொன்னால் அது திருப்பி நம்மிடத்தில் எதிரொலிக்கும். ஒரு மலைக்கு முன்னால் நின்று சத்தம் போட்டால் அந்த சத்தத்தை திருப்ப எதிரொலிக்கும். இதெல்லாம் களிமா சொல்லிச்சுன்னு அர்த்தமா? லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி விட்டதுன்னு அர்த்தமா? இல்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்னு அல்லாஹ் சொல்லல. குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, ஃபஅலம் அறிந்துகொள், விளங்கு, சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி விளங்கிக்கொள். என்ன விளங்கனே? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று அறிந்துகொள், விளங்கிக்கொள். அப்ப அல்லாஹ்வை தவிர யாருமே வணக்கத்துக்குரியவன் இல்லை என்று அறிந்து விளர் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு அறிவுரை, எவ்வளவு கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு அறிவுரை என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப இது எதுக்கு நம்ம சொல்லுகிறோம் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக நம்மில் அதிகமான பேர் ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் அதே இடத்தை மற்றவர்கள் கொடுக்கிறார்கள். ஒரு பக்கம் அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்கிறார்கள், இன்னொரு பக்கம் அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்குகிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள். அப்ப மனிதர்களை வழிபாடு செய்வதுதான் அடிப்படையிலே பெரிய இந்த ஷிர்க்குக்கு ஆணிவராக இருக்கிற காரணத்தினால் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த யாரையும் வணங்கக்கூடாது என்பதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, பகுத்தறிவு இருக்கக்கூடியவர்களை வணங்குதல். இன்னொன்று, பகுத்தறிவு இல்லாத பொருட்களை வணங்குதல். சூரியனை வணங்குறான் ஒருத்தன், அதுக்கு அறிவு இருக்கா? அது பேசுமா? சிரிக்குமா? சுயமாக அது இயங்குமா? ஓடுமா? ஆடுமா? கல்யாணம் பண்ணுமா? புள்ள குட்டி பெறுமா? அப்ப இந்த சூரியன், சந்திரன், அது மாதிரியான மலைகள், கற்சிலைகள், மரங்கள், இதெல்லாம் ஒருத்தர் வணங்குறான்னு வைங்க, அவற்றுக்கெல்லாம் அறிவு கிடையாது. அறிவு இல்லாத, சிந்திக்கிற திறன் இல்லாத வகைகளை ஒரு பக்கம் மனுஷன் வணங்குகிறான். இன்னொரு பக்கம் எதை வணங்குறான்னு கேட்டா மனுஷனே வணங்குறான். இவனும் மனுஷனாக இருந்து கொண்டு ஒரு மனிதனை வணங்குகிறான். மனிதனை வணங்குவதில் ரெண்டு விதமான அடிப்படை தீமை இதில் இருக்கிறது. கல்லை வணங்கினான்னு சொன்னா அந்த கல் ஏதாவது உங்களுக்கு அறிவுரை சொல்லுமா? பயன் பண்ணுமா? ஒரு சட்டம் சொல்லுமா? அதை சொல்ல கேட்கறது வராது. அது புனிதமானதுன்னு நம்புவது. அதை பார்த்தாலே பறக்கத்து, கிட்ட நின்றாலே பறக்கத்து, அதை தொட்டாலே பறக்கத்து, அதுக்கு முன்னாடி நின்று கோரிக்கையை வச்சாலே ஏற்றுக்கிறப்படும் இப்படின்னு நினைக்கிறானே தவிர அந்த சிலைகளோ சூரியனோ சந்திரனோ இவனுக்கு எந்த விதமான உத்தரவும் போட போறதில்லை. ஆனால் மனிதனை வழிபடுகிறான் என்று சொன்னால் மனுஷனை எப்படி வழிபடுறான்? அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படி வழிபடுறான். மனுஷனை இருவிதமா வழிபடுறான். அவருக்கு ஆன்மீக சக்தி இருக்கிறது என்று வழிபடுகிறான், அவருடைய அறிவாற்றல் குறைவாற்றது என்று வழிபடுகிறான். ஒருத்தன் சொன்னது அப்படி கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் கேட்பது வழிபாடா இல்லையா?
நான் ஒரு மனிதன் உங்களிடத்தில் சொல்லுகிற செய்தியை குர்ஆனை ஆதாரமாக காட்டி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் சொல்லு இல்ல அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொற்களை ஆதாரத்தை காட்டி உங்கள் முன்னால் வைத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் சொல்ல நீங்க ஏற்றுக்கொள்ளல? நபி ஏத்துக்கிறீங்க, குர்ஆனையும் காட்டாமல் நபி ஆதாரத்தையும் காட்டாமல் நானாக என்னுடைய சுயமாக ஒரு கருத்தை உங்கள் முன்னாடி சொன்னால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதீங்க. அது மனுஷனுடைய கருத்து, ஒரு மனிதனுடைய சொந்த கருத்து. அப்படி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சிந்தித்து பார்த்து அது சரியாகவும் இருக்கும் தவறாகவும் இருக்கும் என்று பார்த்து சரின்னு பட்ட பிறகு ஏற்றுக்கொள்ளலாம். அறிவு புறான விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் உங்க அறிவுக்கு ஏத்துக்கிறதா, உங்க சிந்தனைக்கு படுகிறதா என்று பார்த்து ஏற்றுக்கொண்டால் நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு வழிபடல. ஆனால் இன்னைக்கு எப்படி நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க, சில பேரை மகான்கள் என்று முடிவு செய்து விடுகிறார்கள், மேதைகள் என்று முடிவு செய்து விடுகிறார்கள், ஷேகுமார்கள் என்று முடிவு செய்து விடுகிறார்கள், ஆலிம் என்று மார்க்க அறிஞர் என்று முடிவு செய்து கொள்கிறார்கள். அப்படி செய்த பிறகு அவரை என்ன மாதிரி இடத்தில் வைக்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய அறிவு நம்முடைய அறிவை போன்றது அல்ல நினைக்கிறார்கள். ஒரு மத குருவை பார்த்து என்ன நினைக்கிறார்கள், ஒரு ஷேக் என்ற பித்தலாட்டக்காரனை பார்த்து என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டா நம்ம அறிவை போல இல்லை இவருடைய அறிவு. இவருடைய அறிவு எப்படிப்பட்டது? நம்ம அறிவு நம்ம கண் முன்னாடி உள்ளதான் பார்க்க முடியும், நம்முடைய அறிவை கொண்டு இந்த இருக்கிறத வச்சுதான் சிந்திக்க முடியும். காலம் கடந்து உங்க அறிவுனால பார்க்க முடியுமா? ஒரு 4 வருஷத்துக்கு பிந்தி பாருங்க பார்ப்போம். 4 வருஷத்துக்கு பின்னா இந்த திடலை 4 ஆண்டுக்கு பிறகு எப்படி வரும் கண்ண மூடிட்டு பாருங்க பார்ப்போம். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது. இந்த திடல் இந்த மாநாடுலாம் முடிந்த பிறகு கண்ண மூடிக்கொண்டு நாளைக்கு இது எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் மகான் என்று, பெரியார் என்று, ஞானி என்று, அவுலியா என்று நினைக்கிறீர்களே, அவரை பற்றி உங்களுடைய நிலைமை என்ன? அவரு உங்களை பார்க்கிற, அவர்கிட்ட போறீங்க, அதற்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், நீ வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணு அல்ல புதன்கிழமை கல்யாணம் பண்ணு, ஆஹா ஓஹோண்டு இருப்ப. அப்ப ஒரு அறிவு என்ன அறிவாகுது? பிற்காலத்தில் நீங்க என்ன அளவுக்கு வருவீர்கள் என்பது இப்ப பாக்குறாரு அவர். அதான் அர்த்தம். அது நீங்க ஆகாண்டு வருவீங்க அவர் எப்படி தெரியும்? நீங்க புதன்கிழமை சொன்னா ஓஹோண்டு வருவீங்க எப்படி தெரியும்? திங்கக்கிழமை வியாபாரத்தை கடை ஆரம்பிச்சா நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவீங்கிறாரு. யாரு? ஒரு அஜர்த்து, ஒரு ஷேக். அவர் போய் அந்த கிறுக்கு போய் கேட்கிறான். ஒரு அஜர்த்துங்கிறவர் சும்மா 7 வருஷம் மார்சவளை பிடிச்சிருப்பாரு, அல்ல பெரிய தாடி ஆம்பளைக்கு வரக்கூடிய பெரிய சாதனைங்கிறது விட்டாத வந்துட்டு போகக்கூடிய விஷயம். இது இப்படி ஒரு தாடியை வச்சிருக்காரு, எல்லா மக்களும் போடுற மாதிரி ட்ரெஸ் போடாம வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, எல்லாரையும் போல இல்லாம தலையில பெருசா ஒரு சிம்மாட சுத்திக்கிறாரு தலப்பான்னு சொல்லி. இப்படி ஆன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மனிதன் நம்மை போன்றவன் அல்ல. இந்த மனிதன், இந்த ஷேக், இந்த பெரியார், இந்த மகான் நம்மை போன்றவர் கிடையாது. நமக்கு கண் முன்னாடி உள்ள நிகழ்காலம் தான் நமக்கு தெரியும். இந்த பெரியாருக்கு இனி வரக்கூடியதும் தெரியும். அதுதான வழிபாடு. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். இந்த வானங்களிலும் பூமியிலே இருக்கிற எவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் மறைவானது தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா மறைஞ்சிருச்சு பாருங்க. இது நிகழ்காலம் கண்ணுக்கு முன்னாடி தெரிவது, அடுத்த மாசம் தெரியாது, அடுத்த வாரங்கிறது வருங்க தெரியாது, இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ளது தெரியாது, இந்த பேனருக்கு பின்னாடி எனக்கு தெரியாது. இது மறைவானது. இந்த பூமிக்கு உள்ள புதைந்து கிடைக்கணும் தெரியாது. அப்ப இதெல்லாம் மறைவான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஒருத்தன் சொந்தம் கொண்டாட அதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களே, ஆனால் நீங்கள் அவரை வழிபடுறீங்களா? இல்ல அவர் எங்க கொண்டு வைக்கிறீங்க? இவர் நம்மள மாதிரி மனுஷன் இல்ல. இவர் கீழையும் பார்ப்பாரு, அங்கேயும் பார்ப்பாரு, பின்னாடியும் பார்ப்பாரு, அடுத்த வருஷத்தையும் பார்ப்பாரு, 500 வருஷத்துக்கு பிந்தியும் பார்ப்பாரு, 1000 வருஷத்துக்கு முந்தியும் பார்ப்பாரு. எதை கேட்டாலும் இவர் தெரிஞ்சு சொல்லிடுவார். அப்படியே மாய கண்ணாடி வச்சு பார்த்துருவாரு. அப்படின்னு நினைத்து கொண்டு இவன் சொல்றதை கேட்டு நீங்க வியாபாரத்தை பண்றீங்க, கல்யாணத்தை பண்றீங்க. அப்ப என்ன செய்றீங்கன்னா நல்ல நாள் பார்த்தாங்கன்னு போய் கேட்கறீங்க அஜர்த்திட்ட. அவர் என்ன பண்றாரு? ஒரு நாளை பிடிச்சி நல்ல நாளுங்கிறாரு. ஏதோ பார்த்துட்டு என்ன செய்யறாரு?
அவர் டைரியில் குறிச்சு வச்சிருப்பாரு எங்கெல்லாம் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி. எந்த நாள் ஃப்ரீயா இருக்குதோ அது நல்ல நாள்ருவார். 6 நாளைக்கு சாப்பாடு இருக்குது, இன்னைக்கு தான் சாப்பாடு இல்ல, இதாங்க நல்ல நாள்ருவார். அன்னைக்கு சாப்பாடு ஆயிரம் அவருக்கு. அப்ப ஒரு நல்ல நாள் என்று ஒரு டேட்டை சொல்றாரு. அப்படி நல்ல நாள் என்று ஒன்று இருந்ததை சொல்வதாக இருந்தால் அதை சொல்லி தந்தது யார்? அந்த ஒரு நாள் தான் நல்ல நாள் என்று, அந்த ஒரு நேரம் தான் நல்ல நேரம் என்று உங்களுக்கு அல்லாஹ் சொன்னானா? நல்ல நேரம் அர்த்தம் என்ன? எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். மறைவான விஷயம், இனி உள்ள விஷயம், இனிமேல் இது நன்றாக இருக்கும் என்று சொல்வதாக இருந்தால் மனித மூளையை கொண்டு சொல்ல இயலுமா? சில அறிகுறிகளை வச்சு சொல்லலாம். அது எல்லாருக்கும் உள்ளது. ஒரு ஜில்லு ஜில்லு காத்தடிக்கிறது, வானத்தோட மேகம் திரண்டு வருகிறது, பார்த்தால் நம்ம உடம்பே சொல்லணும் ஒரு மாதிரியா மழை காத்து வருது, மழை வந்துரும். இது அஜர்த்தாருக்கு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அறிகுறிகளை வைத்து அடுத்து வர்றதை சொல்ல முடியும். சில அறிகுறிகளை பார்த்து, இந்த அறிகுறிகளை பார்த்து மழை வரும் போல இருக்கு, கடுமையா காத்து வரும் போல இருக்குது, புயல் காத்து மழையெல்லாம் செடி கொடிகள்லாம் ஆடுவதை பார்த்தால் புயல் வந்தாலும் வரும், இப்படி எல்லாம் நம்ம பாருங்களேன். இது மாதிரி சொல்வது மறைவானது கிடையாது. சில சான்றுகளை வைத்து நம்ம ஊகிக்கலாம். ஊகம் இது. இவர் என்ன செய்யறாரு? ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீ நல்லா இருப்பேங்கிறார். அப்ப இந்த நல்லா இருப்ப என்பதில் என்ன அடங்கி இருக்கிறது? வருங்காலத்தை அவர் அறிவார். இப்ப அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருக்கிறானா? அல்லாஹ் எது எனக்கு மட்டும் உள்ளது என்று சொல்கிறானோ அது எப்படி மனுஷனுக்கு கிடைக்கும்? அது நாளைக்கு உள்ளது அறியது அவன் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு திருமணத்திற்கு போறாங்க. சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு நபிகள் நாயகத்தை என்ன செய்யறாங்க? வரவேற்று பாடல் பாடுகிறார்கள். அந்த பாடல்ல ஒரு வரி வருகிறது, ஃபீனா நபியுன் யாலமு மாஃபி கதின். இதோ நபி வந்து விட்டார். எந்த நபி வந்து விட்டார்? நாளை நடப்பதை அறியும் நபி வந்து விட்டார். வெறுமனே நபி வந்து விட்டார் புகழ்ந்து பாடுறாங்க, பரவாயில்லை. அந்த புகழ்ந்து பாடுகிற அந்த புகழ் பாக்களிலே ஒரு வரி என்ன என்று சொன்னால், ஃபீனா நபியுன் யாலமு மாஃபி கதின், நாளை நடக்கிறதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் காதுல விழுந்துச்சு. இந்த அஜர்த்து இவங்களுக்கெல்லாம் இப்படி நாளை நடப்பது அறிய முடியும் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு முடியும் தானே? அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஆஹா என்னை பாராட்டினீர்கள், என்னை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் வாங்கன்னு கட்டி பிடிச்சி அவங்கள ரசிச்சாங்களா? அல்ல பாராட்டு மழை பொழிந்தாங்களா? என்ன சொன்னாங்க? அந்த வார்த்தையை கேட்டவுடனே தைஹாத நிறுத்து, பாட்டை நிறுத்துட்டாங்க. நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இருக்கிறார் சொன்ன உடனே நிறுத்தின வார்த்தையை ஃபகூலி பில்லதி தகூலின், இதுக்கு முந்தி படிச்ச சாதா பாட்டப்படி என்னை பத்தி படிச்ச நீ பாட்டுட்டாங்க. நாளை நடப்பதை அறியும் நபி நீ சொல்றியா? அதை மட்டும் சொல்லல. ஏனென்றால் இன்னஹு லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், ஏன் இப்படி உன்னை தடுக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் மறைவானது தெரியாது. அப்ப மறைவான ஒரு விஷயம் மனுஷனுக்கு தெரியும் என்கிற நம்பிக்கை தான் அவனை கடவுளாக கொண்டு போய் ஆக்குகிறது. படிப்படியாக கொண்டு எங்க சேர்த்துறது? அவுலியாவெல்லாம் இப்படித்தான் உண்டாகுறாங்க. எப்படி? மறைவான விஷயங்கள் தெரியும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மறைவான சொல்றான்ல, இத குர்ஆன்ல என்ன இதை பத்தி எல்லாம் சொல்லப்படுது? தேடி பார்க்க வேணாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஆராய வேண்டாமா? அவங்க சொல்றாங்க, ஹம்சுன் லா யஅலமு அல்லாஹ், 5 காரியங்கள் இருக்கின்றன, அது அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. 5 விஷயம் இருக்கிறது. அந்த 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த 5 என்ன, அதுக்கு ஒரு ஆயத்தை வாசி காட்டுறாங்க, குர்ஆன் வசனத்தை. அந்த வசனம் என்ன? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா. 5 விஷயம் இந்த வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை, இந்த குர்ஆனுடைய வசனத்தை வாசித்து காட்டி இந்த 5ஐயும் எவனுக்கும் தெரியாது, நான் உட்பட தெரியாதுட்டாங்க. நபியாக இருந்தா கூட எனக்கும் தெரியாது. 5 விஷயம் என்ன? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, கியாமத் நாள் எப்போ வரும்ங்கிற அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எப்போ உலகம் அழியும்? ஆதமுக்கும் தெரியாது, இப்ராஹிம் நபிக்கும் தெரியாது, மூசா நபிக்கும் தெரியாது, முகமது நபிக்கும் தெரியாது, ஜிப்ரீலுக்கும் தெரியாது. சூரு ஊதுறதுக்குன்னு ஒருத்தர் நிப்பாட்டி வச்சுக்கிறான், அவருக்கு கூட தெரியாது. ஊதும் அப்பதான் அவருக்கு தெரியும். அவர் ஊத ரெடியா இருப்பாரு. எப்ப சொல்ல போறான்னு தெரியலையே. எப்ப இந்த உலகத்தை அழிப்பதற்கான அந்த சூரை ஊத போகிறாரோ அவருக்கும் தெரியாது. உலகத்தில் எவருக்கும் தெரியாது எது எப்ப உலகம் அழியும். அல்லாஹ் கூட இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், எஸ் அலுவனு கனிசா அத்தி ஐயான முருசாகா, முகமது நபியே
உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஐயான முர்சாகா, எப்ப அந்த கியாமத் நாள் வரும் கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அது எப்படி உனக்கு தெரியும் உன்கிட்ட வந்து கேட்கிறாங்க. கியாம நாள் எப்பன்னு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கும் பொழுது அந்த கேள்வியையும் வைக்கிறான் அல்லாஹ். அந்த கேள்விக்கு சொன்ன பதிலையும் குர்ஆன்ல வைக்கிறான். என்ன வைக்கிறான்? எஸ் அலூனக அனிசாத்தி, கியாம நாளை பற்றி உன்னிடத்திலே கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அது பற்றி அறிவு உனக்கு எங்க இருக்கிறது? இலா ரப்பிக்க முன்தகா, உன் இறைவனிடத்தில் தான் அதனுடைய முடிவான அறிவு இருக்கிறது. இன்னமா அந்த துன்திருமை யக்ஷாஹா, அதை பற்றி அஞ்சுகிற மக்களுக்கு எச்சரிப்பதுதான் உன் வேலை. கியாம நாள் எச்சரிச்சுட்டே இரு, டேட்டு சொல்றது உன் வேலை கிடையாது, எப்பங்கிறது உன் வேலை கிடையாது. அப்ப கியாம நாள் எப்பன்னு கேட்கும் போது கூட அல்லாஹ் நினைச்சிட்டான், நபியே உனக்கு ஓன்ட்டே கேட்கிறான், என்கிட்ட கேட்கணும், ஓன்ட்டே எப்படி கேட்கறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. அப்போ ஒருத்தர் வர்றாரு, பார்த்தா நல்ல வெள்ளை ஜெல்லையுமா நல்ல ஆடை அணிந்து வர்றாரு. உள்ளூர் ஆளா இருந்தா தான் வந்து அப்படி வர முடியும். வெளியூர் ஆளா இருந்தா அந்த காலத்துல ஏசி வண்டியெல்லாம் கிடையாதுல, ஒட்டகம் குதிரையில் ஏறி வந்தா புழுதி படிஞ்சு பரட்டு அடிஞ்சு அழுக்காய் போய் தான் வர முடியும். ஒரு ஆள் வர்றாருன்னு சொன்னா அந்த காலத்துல எல்லாம் இவன் வீட்டுல இருந்து வர்றானா வெளியூர்ல இருந்து வர்றான கண்டுபிடிச்சிடலாம். ஏன் வீட்டுல இருந்து வந்தாருன்னா நல்லா ட்ரெஸ் எல்லாம் குளிச்சு ட்ரெஸ் போட்டு வருவார், அப்ப உள்ளூர்காரன்னு விளங்கிடுவோம். அழுக்கு சட்டையோட வந்தாருன்னு சொன்னா பரட்டையா வந்தாருன்னா வெளியூர்காரரு. இப்ப விளங்க இயலாது, இப்ப வெளியூர்காரன் அதை விட்டுட்டா வருவான், நல்லா ஏசி வண்டியில உட்காந்து அழகா கிளீனா வந்தாருன்னா இந்த புதுசா ஃப்ரெஷ்ஷா இருப்பான். அப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா வர்றாரு. ஃப்ரெஷ்ஷா வந்த உடனே சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா வர்றாரு, அப்ப இவர் வெளியூர்காரர் இல்ல, ஃப்ரெஷ்ஷா உள்ளூர்காரர் தான், யாரும் தெரியலையே மாதிரி இருக்காரு பார்த்தா. ஆனால் வெளியூர் ஆள் மாதிரியான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, நமக்கு தெரியல இவரை பத்தி அப்படின்னு பேசிக்கிறாங்க. வந்தவர் என்ன செய்யறாரு, வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்றார். உட்கார்ந்து பல கேள்விகள் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அஹ்பினானில் இஸ்லாம், இஸ்லாம்டா என்னன்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஈமான்டா என்னன்னு கேட்கிறாரு, விளக்கம் சொல்றாங்க. இஹ்சான் என்றால் என்னன்னு இப்படி பலது கேட்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்கிறாரு, அஹ்பிர்னி அனிசா, இந்த கியாமத்து நாள் எப்பப்பான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு அவர், இந்த கியாமத்து நாள் எப்ப சொல்லு கொஞ்சம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா பி அலம மின சாயிலி, நீ கேட்கிற உன்னைய விட கேட்கப்படுற எனக்கு அதை பத்தி அறிவு இல்லை, உனக்காச்சும் கொஞ்சம் கூட தெரியும் எனக்கு தெரியாட்டாங்க. கேட்கிறாள் என்ன செய்யறாரு, எப்ப கியாமத்து நாளுங்கிறாங்க, என்னை விட உனக்கு தரப்ப தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்ப யாருன்னு கேட்டா கடைசியில் பேசிக்கிட்டு போறாரா. போன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவர் யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்கிறாங்க சஹாபாக்கள். அவர் ஜிப்ரீல் மனித வடிவத்தில் வந்தார். அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வந்தார். இந்த கேள்வி கேட்கிறார்ல, அதுக்கு நான் பதில் சொல்றேன்ல, ரெண்டையும் நீங்கள் விளங்கி கொண்டு மார்க்கத்தை கத்துக்கணும், மார்க்கத்தை நீங்கள் கத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் வந்தாருங்கிறாங்க. அப்ப என்ன விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கும்போது கியாமத் நாள் எப்பன்னு தெரியாட்டார். இதுதான் அந்த 5 விஷயத்துல ஒண்ணு. கியாம நாள் எப்ப வரும்னா யாருக்கும் தெரியாது. சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த அஜத் மாலாம் எழுதி வச்சுக்கிறாங்க, கணக்கு போட்டு இத்தனை நம்பர்லாம் போட்டு இந்த ஆண்டு வரும் அந்த ஆண்டு வரும், எல்லாம் பொய். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. எவ்வளவு அறிகுறிகளை நீங்க பார்த்துட்டாலும் சரிதான், என்னைக்கு வரும்ன்றது எவனாலும் சொல்ல முடியாது. சொன்னா போய் சொல்றான். அந்த இல்மு யாருக்கும் கொடுக்கவில்லை, அந்த அறிவை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. சரி, அந்த ஆயத்தை வாசி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். 5 விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த 5 விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸா, கியாமத் நாளுடைய அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. வ யுனஸ்ஸிலுல் கைஸ, இரண்டாவது மழையை இறக்குறான் அல்லாஹ். இந்த மழை இறக்குற ஒரு அறிவு அவனுக்கு தான் இருக்கிறது. இந்த மழை இருக்குல்ல, வானத்துல பெய்யுது. அப்ப வானிலை ஆராய்ச்சி மையத்திலாம் சொல்றாங்கன்னு சொல்லக்கூடாது. மழை எப்ப வரும் சொல்ல முடியாது, எவ்வளவு மழை பெய்யும் சொல்ல முடியாது, எவ்வளவு நேரத்துக்கு பெய்யும் சொல்ல முடியாது. எப்ப சொல்லுவாங்க இந்த வானிலையில் கேட்டா, சில கடல் வழியாக சில அந்த அறிகுறிகளை பார்ப்பாங்க. காற்று அப்படியே சுழன்று என்ன செஞ்சிருக்கு, மையம் கொண்டு இருக்குது. இந்த மையம் காற்று அழுத்த தாழ்வு மண்டலம், காற்றுல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு தாழ்வு மண்டலம் ஏற்பட்டால் அது என்ன செய்யணும், மேகத்தை இழுத்துட்டு வந்துடும், அதனால ஒரு மழை பெய்யும். அப்படி கணக்கு எடுத்து கடலில் உள்ள காற்றழுத்தத்தை பார்க்கிறார்கள்.
அதை வைத்து விட்டு இது இவ்வளவு நேரத்தில் அநேகமா இது வீறு கொண்டு எழும், இதனால் மேகம் இப்படி திரளும், இதனால் மழை பெய்யும் என்று அதை வச்சு ஊகமா சொல்றாங்க. எதை சொல்றாங்க? இந்த ஊகத்தை வைத்து சொல்றாங்க. அல்லது வானத்தில் மேகத்தை பார்க்கறான், இந்த மேகம் திரண்டு இருக்கிறது, வெள்ளையா இல்ல மேகமா இருக்கிறது, இந்த மேகத்தில் மழை இருக்கிறது, காற்று வர ஜில்ஜில் அடிக்கிறது, அநேகமா இந்த மழைக்கு வந்து இந்த மேகத்துக்கு மழை பெய்யும் இப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. கிராமத்தில் உள்ளவனு சொல்லுவான் இதை பார்த்து. இதுக்கு விஞ்ஞானியா இருக்க தேவையில்லை. இந்த அறிகுறியை பார்த்தால் என்ன செய்வாங்க? கரெக்டா சொல்லிடுவாங்க. மீனவர்கள் கடல்ல போறான் பாருங்க, அவன் சொல்லுவான், கரெக்டா சொல்லுவான். இந்த அறிகுறியை வானிலை ஆராய்ச்சி சொல்றதை விட கரெக்டா சொல்லுவான். அப்ப நினைக்கிறீங்கல்ல, இப்படி வானிலை ஆராய்ச்சி சொன்ன மாதிரி 100% நடந்திருக்குதா? என்ன செய்வான்? சொல்லும் போது அவனுக்கு பயம். எப்படி சொல்லுவான்? இன்னும் 24 மணி நேரத்திற்குள், மணியை சொல்ல மாட்டான், 7:20 மழை பெய்யும் சொல்லுவாங்க. இன்னும் 48 மணி நேரத்திற்குள் பெரிய டயத்தை எடுத்துக்குவாங்க. இந்த ஒரு மேகம் இருக்குல்ல, இன்னும் 12:20 பெய்யும் சொல்ற அவனாச்சு. இந்த மேகம் இத்தனை மணி இத்தனை வினாடிக்கு பெய்யும் எவனா சொல்லுவானா? 48 மணி நேரம் பெரிய லாங் டைம். எங்கேயா பெஞ்சிடாதா? கிறுக்கம் உளர்னா கூட பெஞ்சிருமே. நல்லா மேகம் இருக்கும்போது ஒரு கிறுக்கு போய் உளர்றான், 48 மணி நேரத்தில் பெய்யும், எங்கேயா பெஞ்சிருமே. அப்ப இன்னும் 48 மணி நேரத்தில் பெய்யுமானா? பெய்யும் சொல்ல மாட்டான், பெய்யக்கூடும். அது கூட முடிக்கும் போது 48 மணி நேரத்தில் பெய்யக்கூடும், பெய்யாம போயிடும் அர்த்தம். 40 மணி நேரம் டைம் எடுத்து கூட பெய்யும் அடி சொல்ல முடியல, பெய்யக்கூடும். சரி, எங்கடா பெய்யும்? அங்கும் இங்குமாக. எப்படி வானிலை பார்த்திருக்கிறீங்களா? மழை பெய்யும் சொல்றவன் கொல்லாபுரத்தில் பெய்யும் சொன்னானா? கடலோர மாவட்டங்களில் ஒரு பெரிய இடத்தை போட்டுருவான், பெரிய நிலப்பரப்பு. அப்ப கடலோர மாவட்டங்களில் வட தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் போட்டுருவான். போட்டு என்ன செய்வான்னா, எப்படி பெய்யும்? அங்கும் இங்குமாக. அங்கும் பெய்யும், தொடர்ச்சியா சங்கிலி பிடிச்ச மாதிரியா பெய்யும். மெட்ராஸ்ல உட்கார்ந்த எக்போர்ல பெய்யும், அந்த பக்கம் போனா இதுல மண்ணில் பெய்யாது. இது நான் கண்டு பெரிய ஆராய்ச்சி வேணுமா இதுக்கு? சென்னையில மழை பெய்யுங்க, தாம்பரத்தில் நனைஞ்சிட்டு வருவான், மண்ணில் ஒரு அந்த அறிகுறியே இருக்காது. அப்ப அங்கும் இங்குமா தான் பெய்யும். இதான கண்ணால பாக்குறோம். அடமழை பிடிச்சுன்னு சொன்னா எல்லா பக்கம் பெய்யும். சாதாரணமா அங்கு அது சொல்லுவான், சங்கும் இங்குமாக. சரி, என்ன மாதிரி மழை பெய்யும்? லேசானது முதல் மிதமானது வரை. லேசுன்னு சொல்லி மிதம்னு சொல்லு, வானிலை இருக்கீங்க. இது லேசானது முதல் மிதமானது வரை பெய்யக்கூடும், அங்கும் இங்குமா பெய்யக்கூடும். அப்ப இதான் சொல்ல முடியும். இது அறிவா? இதுக்கு பேரு இல்மா? இதுக்கு பேரு ஞானமா? இது சொல்லிக்க, இது சொல்லலாம். இதெல்லாம் ஒரு அறிகுறியை பார்த்து யாருமே செய்யக்கூடிய ஒரு மூடு. மழை பெய்யுது தெரியாது, நல்லா இதை சொல்றான்னு கேட்டா எல்லாம் சூழ் கொள்ளட்டும்பா, எல்லாமே வந்த. இப்ப சொல்லு, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு நிறுத்தும்னு சொல்லு. கொல்லாபுரத்துக்கு எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும்னு சொல்லு. காரைக்காலுக்கு எத்தனை மில்லிமீட்டர் பெய்யும்னு சொல்லு. சொல்ல முடிஞ்சா? இன்னும் சொல்ல போனா மழையை வராதுன்னு அறிவிக்க மாட்டாங்களே, அன்னைக்கு தான் போட்டு தள்ளி சென்னையை மூழ்கி போச்சு. சென்னை மூழ்கிச்சு பாருங்க. அந்த மழைக்கு வானிலை அது சொல்லவே இல்லை. கடற்கரைக்கு போவாதேம்மா, அப்போலாம் மழை வராது, மழை வராது அறிவிப்பு. கடற்கரைக்கு போவாங்க, ஒரே அமுக்கு அமைக்க முடியும் எல்லாத்தையும். அப்ப அந்த மழையை பற்றி எப்பங்கிற அல்லாஹ் சொல்றான் 5 விஷயத்துல. இன்னல்லாஹ இந்தஹு இல்முசா, கியாமத் நாளை பற்றி அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. வ யுனஸிலுல் கைஸ், மழையை இறக்குதல் அவனுக்கு உரியது, எப்பனாலும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா இவங்களே பிளான் பண்ணி செயற்கை மழைன்னு பெய்ய வைப்பாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது கடுமையான ஒரு தண்ணீர் பஞ்சம். அவர் என்ன செய்யறாரு? ஜப்பான்ல போய் அங்கிருந்து செயற்கை மழை பெய்வதற்காக அந்த விமானத்தை, அதுக்குரிய விமானத்தை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து சென்னையில மழை பெய்ய வைக்கிறதுக்கு வர்றாரு. விமானம் வந்துருச்சு. அந்த விமானத்துல வேலை என்ன தெரியுமா? மேகத்தை உண்டாக்க இயலாது, பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மேகங்க வந்த உடனே மேல போய் சில்வர் அயோடைட்னு ஒரு பவுடர் இருக்கு, அதை போய் தூவி விடுவாங்க. தூவி விட்டா என்ன செய்யும்? கட்டியா இருக்க உருகி போயிடும். கெட்டியா இருக்கிற மேகம் உருகுனா மழை கொட்டும்ல, அப்படிங்கிற மாதிரி வந்து செய்யறாங்க. 10 நாள் 15 நாள் மேகத்தை காண உண்டாக்க ஏற்றது உனக்கு. இந்த சில்வர் அயோடைட்டை வந்து வச்சுக்கிட்டு அந்த விமானத்தை வச்சு உட்கார்ந்து வானத்தை பார்த்துக்கிட்டு 10 நாள் மேகம் இருக்குது. சாதாரண வெண்மேகம் இருக்குது, வெண்மேகத்தில் மழை இருக்காது, கருமேகத்துல இருக்கும், கார் மேகத்தில். அப்ப வெண்மேகமா இருக்கு, அதுல வந்து தூசி படல மாதிரி இருக்கும். விமானத்தில் போகும்போது கிழிச்சுக்கிட்டு உள்ள போவோம், அது விமானம் உள்ள கிழிச்சுக்கிட்டே போகணும், ஆகாது. அந்த மேகத்தில் வந்து மழை வராது. மழை வந்து சூழ் கற்பமாகணும், சூழ் கொண்ட மேகம்ங்கிறான். அந்த கற்பமான மேகம் கருப்பாய் என்ன செய்யும்? தண்ணியோட இருக்கும்.
அந்த மேகத்தில் மழை பெய்வதாக இருந்தால் அந்த பவுடரை தூவி விடுவாங்க, அது உருகி என்ன செய்ய தண்ணியா ஊற்றி போயிடும். அப்புறம் 10 நாளைக்கு பிறகு என்ன ஒரு மேகம் ஒன்று வந்துச்சு, போய் என்ன செஞ்சாங்க, தூவுனாங்க. தூவிக்கிட்டு இருக்கும் போதே ஓடி போச்சு மேகம். சென்னையில் பெய்யற மாதிரி மழை எங்கேயும் பெய்ஞ்சு போச்சு. அப்ப நீ பெய்யது மேகத்தை இழுத்துக்கிட்டு வந்து பெய்ய வச்சா கூட உன்னால முடியல. மழைய எங்கே இருக்கிற மேகம் வந்த பிறகு உண்ணாந்து ஆளை வச்சு நிப்பாட்டி பவுடரை தூவி மழை பெய்ய வைக்கலாம்னு பார்த்தா அவன் எங்க பெய்யணும் ஒரு முடிவு வச்சிருக்கிறான். அங்கதான் பெஞ்சிச்சே தவிர நினைச்ச ஊர்ல பெஞ்சிச்சா பெய்ய வைக்க முடிச்ச ஊர் காத்து போதுமே. நீ கைத்த போட்டா மேகத்தை கட்ட முடியும்? மேகங்க நிக்கி நீ போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யும், ஒரு காத்து சர்ன்னு நின்றுட்டு போயிடும், எங்க போயிடும். அப்ப மழை அறிய முடியாது. மழை எங்கே எப்போது எவ்வளவுங்கிறத அது 5 விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த ஜோசியக்காரன் வானிலைக்காரன் சொல்றான் அம்புட்டும் பொய் ஆயிக்கொண்டு இருக்கிறது, நம்ப கூடாது. மூணாவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாலமு மாஃபில் அர்ஹாம், கற்ப அறையில் உள்ளதை அல்லாஹ் தான் அறிவான். ஒரு கற்பப்பை இருக்கிறது, ஒரு பெண் இருக்கிறாள் வச்சுக்கொள்ளுமே, இந்த பெண்ணு எத்தனை புள்ள பெறுவா சொல்லுவா. கற்பப்பையில உண்டான கருவை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அதல்ல வச்சு கற்பப்பையில உள்ளது அறிகிறது என்று சொன்னால் இந்த கற்பப்பையில் குழந்தை பிடிக்காதா, எத்தனை குழந்தை பிடிக்கும், இந்த பொம்பளைக்கு எத்தனை கரு குழந்தையாக உருவாகும் சொல்ல முடியாது. அதுல வளரக்கூடிய குழந்தை என்ன மாதிரியான தன்மைகள் குணாதிசயங்கள் கொண்டதா வருதுன்னு எதாவது அடிச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப எத்தனை குழந்தை அந்த கற்பப்பை கருவிரை பேசுற மாதிரி. இப்போ அமெரிக்காவில் ஒருத்தன் பேசுற உங்களுக்கு விளங்குமா? நான் பேசுற அமெரிக்காவில் விளங்காது. போன்ல பேசினா விளங்கும். அமெரிக்காவில் ஒருத்தன் என்கிட்ட பேசுறான், போன்ல பேசலாம்ல, போன் இல்லாட்டி பேச முடியுமா? இந்த கருவியை கொண்டு பேசுறது தள்ளிடணும். இருக்கிற ஒரு கருவி எடுத்து கொடுக்கிறது. அப்ப கருவியை கொண்டு ஸ்கேன் பண்ணிட்டு வயிற்றுல புள்ள இருக்குங்க நல்ல பேச்சுப்ப வெறுமனே ஒரு பொம்பளையை பார்த்துட்டு பெரிய ஞானிட்ட கொண்டே கொடுங்க, இந்த பொம்பளைக்கு எத்தனை புள்ள பிறக்கும் சொல்ல இயலாது, பிறக்கான்னு சொல்ல இயலாது. கருவறைகளின் நிலைமைகளை அல்லாஹ் எப்படி சொல்றான், யாலமு மாஃபில் அர்ஹாம், கற்பப்பைகளில் உள்ள நிலவரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இவங்க என்ன செய்வாங்க, இப்படி பார்ப்பாங்க, ரேகையை பார்த்து சொல்லுவாங்க, இவருக்கு 4 ஆம்பளை பிள்ளை, இவர் 5 ஆம்பளை பிள்ளை, ரேகை பார்க்கறவன்லாம் மறைவான ஞானம் அறிக்கிறான் பாருங்க. இப்படிலாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கறோம். இதுவும் எவனுக்கும் தெரியாது. அதுக்கு அடுத்தா இது 3 பொதுவான விஷயங்கள். அப்புறம் என்னன்னு கேட்டா, ஒமா தத்ரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளை ஒருவனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அவனுக்கு அறிய முடியாது. நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு வருமானம் சொல்லுங்க அப்ப, யாராவது நாளைக்கு கன்ஃபார்மா எனக்கு இவ்வளவுதான் வருமானம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. இப்ப நாளைங்கிறது பெரிய தூரம் கிடையாது, நாளை தான். 40 வருஷம் பிந்தி கேட்கல, நாளை எனக்கு இன்னது கிடைக்கும். நிரந்தர அத்தை கூலிக்காரனா இருந்தா கூட ஒரு மழை வந்தா உனக்கு கிடைக்காது. உனக்கு நாளைக்கு 300 ரூபா கூலி வாங்குவேன்னு போவேன், அன்னைக்கு பார்த்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க, நீ போய் சேர முடியாது மாயறதுக்கு. அப்ப உனக்கு கூலி கிடைக்குமா? அப்ப நாளை உனக்கு என்ன கிடைக்கும்? இவன் சொல்றான், இந்த நல்ல நாள் பார்க்கிறவன், பால் கித்தாவை பார்க்கிறவன், அஜர்த்து மௌலானாண்டு ஏமாத்தக்கூடிய அவுலியா சேகுமார்லாம் சொல்றான், நீ ஆகாண்டு இருப்ப 10 வருஷத்துக்கு பிறகு, நாளைக்கு தெரியாது அல்லாஹ். இவன் சொல்றான் 10 ஆண்டுக்கு பிறகு ஓகோண்டு இருப்பேங்கிறான். எப்படி அவனுக்கு தெரியும்? அல்லாஹ் யாருக்கும் தெரியாத. அப்ப என்ன நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. அடுத்தால விடுங்க, நாளை என்னுடைய நான் இருப்பனா இல்லைன்னு தெரியாது, அதை விடுங்க. நம்ம இருப்போம்னு சொல்ல இயலுமா? நாளைக்கு கன்ஃபார்மா நாங்க யாரும் நாளைக்கு சாக மாட்டோங்களா சொல்ல முடியுமா யாருக்காவது? அப்ப நாளைக்கு நம்ம இருக்கிறது நமக்கு தெரியாது, இருந்தா தானே மற்ற விஷயங்கள்லாம். அப்ப அடித்து என்ன செய்ய முடியாது, நாளைக்கு இன்னதான் நடக்கும் என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றலை, அறிவை, திறமையை அல்லாஹ் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கவில்லை. அதுக்கடுத்து என்ன செய்யறானா, மாதா தத்ரி நப்சுன் ஐயர்லின் தமூத், எந்த இடத்தில் ஒருத்தன் மரணிப்பான் என்பது எவனுக்கும் தெரியாது. நான் எந்த ஊர்ல சாவுவேன் சொல்ல முடியாது. ஒரு ஆள் என்ன செய்வாரு, ஊர்ல தான் சாவணும் உட்கார்ந்துட்டு இருப்பார், மக்காவுல தான் சாவணும் உட்கார்ந்து இருப்பார். போய் ஆளை கண்டுபிடிச்சிட்டு அனுப்பி விடுறாங்க, ஏர்போர்ட்ல ஏத்தணும் சேர்த்துருவார். அப்ப இங்கதான் சாவணும் தீர்மானம் பண்ண முடியுமா? தற்கொலை பண்ணிட்டு சாவ போனவங்க கூட அல்ல நாடலன்னு சொன்னா ஊசி கிசியை போட்டு மருந்து கொடுத்து பிழைக்க வச்சு வெளியே கொண்டு வந்துருவாங்க. நீ அந்த இடத்துல சாவ முடியாது. அப்ப எந்த இடத்தில் ஒருவனுக்கு மரணம் வரும் சொல்லவே முடியாது. நான் இருக்கிற இப்ப இப்படி ஒரு மூத்தாட்டி என்ன செய்வீங்க சொல்ல முடியாது.
பஸ்ஸில் ஏறணும்னு மூத்தா போயிடலாம், ட்ரெயினில் போகும்போது போயிடலாம். அப்போ இன்னைக்கு நாளைக்கு நடக்கலாம். அப்போ எந்த இடத்தில் ஒருவனுக்கு மரணம் வரும் என்பதை சொல்ல, இந்த 5 விஷயத்தை சொல்லிட்டு இவற்றை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. இதை நம்பி இருக்கிறீங்களா? நீங்க அப்படிதான் நடக்கிறீங்களா? இதை நம்பி இருந்தா நீங்க ஏன் போய் தாயத்து போடுறீங்க? நீங்க எதுக்கு வியாபாரம் பெருசா வர்றதுக்கு தகடத்துக்கு மாற்றுறீங்க? நீங்க எதுக்கு ஒரு அஜர்த்திட்ட போய் நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்லி கேட்டு அதன்படி ஒரு காரியத்தை தூங்குறீங்க? அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கு, நம்புறீங்க. அதான காரணம். அவர் நாளைக்கு நம்ம எப்படி ஆகுங்கிறத கணிச்சு கரெக்டா சொல்றாரு. நான் கேட்கிறேன், அவரை கொஞ்சம் ஆய்வு நீங்க பண்ண மாட்டீங்களா? அவர் அதை ஆய்வு பண்ணிட்டு போறாரு, நீங்க அந்த அஜர்த்தை ஆய்வு பண்ண மாட்டீங்களா? அவர் தனக்கு இது நல்லதுன்னு ஒரு நேரம் தேர்ந்தெடுத்து ஆகாண்டு இருக்கிறார். அவரு இந்த நான் பால் கிதாபு மோர் கிதாபு பார்க்குற அஜர்த் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஊரில் அஜர்த்தா போய் சேர்றாரு. சேரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு டிசி பையனுக்கு வாங்கிக்கிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வீட்டெல்லாம் பிடிச்சி பொண்டாட்டி எல்லாம் கொண்டு போய் என்ன செய்யறாரு, காரைக்கால்லேருந்து கொல்லாபுரத்துக்கு வந்துடுறாரு. அஜர்த் கொல்லாபுரத்தில் என்ன செய்யறாரு, வீட்டில் உட்கார்றாரு. அடுத்த மாதம் அஜர்த்தை காலி பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க கொல்லாபுரத்து, நீ வேணாம் பாண்டு. அப்போ அவர் என்ன செய்யலை, நீ தானே ஊருக்கு நான் நல்ல நாள் பார்த்த, நீ கொல்லாபுரத்துக்கு வர்றது நல்ல நாள் பார்க்க வேணாமா? பிள்ளையும் படிப்பையும் விட்டுவிட்டு பொண்டாட்டி இழுத்துக்கிட்டு ஒரு மாதத்தில் பேக் பண்ணிட்டாங்களா உன்னைய? அப்போ உனக்கு உன் எதிர்காலம் என்ன உனக்கு தெரியல. எத்தனை அஜர்த்துமார்கள் ஒரு மாதத்தில் வெட்டப்படுறாங்களா, 2 மாதத்தில் நீங்கிறாங்களா? நல்ல பணக்கார உருண்டு சொல்லி போவான். இருந்தியா? இருக்க முடிஞ்சா? இருக்குமோ நம்பிதான் நீ போன. நல்ல நாள் என்று ஒன்று இருந்தால் அந்த நல்ல நாளை கரெக்டா கண்டுபிடிச்சு இந்த நாளில் இந்த நேரத்தில் போய் டந்து இறங்கணும். இறங்கினா நம்மளை எவனும் அசைக்க முடியாது. நமக்கு மேல அப்படி ஏறிட்டே இருக்கும் பவரு. செய்வோம் பார்ப்போம். நீங்க அம்புட்டு பேரும் உலகத்தில் மற்றவங்க அதிகமாக கஷ்டப்படுறீங்க, ஊருக்கெல்லாம் பணக்காரனாவது வழி சொல்றேங்கிறீங்க, மக்கள்கிட்ட கையேந்திட்டு இருக்கிறீங்க. ஊருக்கு பணக்காரனாக்குற வழி சொல்றேங்கிற நீ பணக்காரனா இருக்கிறியா? நீ எப்ப செஞ்சால் பாரசாவில் சேர்ந்தால் பணக்காரன் ஆகலான்னு கேட்டு அப்படி செய்யி. அஜர்த்துமார்கள் உங்களுக்கு நல்ல நாள் சொல்லக்கூடிய அவர்கள் நல்ல நாளை தேர்ந்தெடுத்து நல்லா இருக்கிறார்களா? இல்ல. என்ன செய்யறான், இந்த பாத்தியா கத்தம் பாத்தியா ஓதி பணக்காரன் ஆகணும். இதெல்லாம் ஓதாத நாடுகள்லாம் பணக்காரனா இருக்கிறான். விளங்குதா? இப்ப அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, மனிதனை அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. என்ன கொடுத்திருக்கிறான்? அறிவதற்கு கண்ணை கொடுத்திருக்கிறான் எல்லாருக்கும். அவங்களுக்கும் அதான் நமக்கு அதான். இந்த கண்ணை கொண்டு என்ன பார்க்கலாம்? டிஃபரெண்ட் இருக்கிறது. கண்ணுல பலவீனமான கண்ணண்டா ஒரு அளவுக்கு, ரொம்ப ஷார்ப்பான கண்ணு வச்சுக்கிறோமே அதுக்கு ஒரு அளவு இருக்கா இல்லையா? ரொம்ப ஷார்ப்பான கண்ணா இருந்தால் ஒரு 100 அடிக்கு பின்னாடி உள்ள பார்க்கலாம், 100 அடி வரைக்கும் பார்க்கலாம்னு வச்சுக்கிறீங்களேன். இவ்வளவுதான கணக்கு. பார்வை குறைவா இருந்தா ஒரு 10 அடிக்கு பார்ப்பான்னு வச்சுக்கிறீங்க. 1000 அடிக்கு பார்ப்பானா? 5000 அடி தூரத்தை பார்ப்பானா? அதை கொடுக்கல மனுஷனுக்கு. மனுஷனுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான். அவனுடைய உடல் கூறு, அவனுடைய உணவு பழக்கம், அந்த கண்களை பராமரிக்கிறதை பொறுத்து கண்கள்ல டிஃபரெண்ட் இருக்கும். பவர்ல டிஃபரெண்ட் இருந்தாலும் கூடுதல் பவர் வச்சுக்கிறோமே, அந்த கூடுதல் பவர் என்னவோ அதுதான் ஒருத்தனுக்கு இருக்க முடியும். அதை தாண்டி இருக்க முடியுமா? எந்த மனுஷனுக்காவது முதுகுக்கு பின்னால் உள்ளது பார்க்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், கண்ணு இருக்கத்தான் செய்யுது. அந்த கண்ணை கொண்டு இதைத்தானே பார்க்க முடியும், இதை பார்க்க முடியாதுல்ல. என் முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் குத்த வந்தா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்? கண்ணு பின்னாடி பார்க்காது. இன்னும் சொல்ல போனா 2 கண்ணை கொண்டு 2 பேரை பார்க்க முடியாது. இந்த கண்ணு இப்படி மாறிக்கணும். வழங்குதா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு படிக்கிறாங்க. 2 கண்கள் ஆயிருந்தாலும் என்ன செய்ய முடியாது? 2 காட்சி காண முடியாது. நான் இந்த கண்ணில் ஆம்பளை எல்லாம் பார்க்கறேன், இந்த கண்ணில் பொம்பளை பார்க்கறேன்னு முடியாது. இப்படி போக அது வந்துடும். அப்படி பார்த்தா நாங்கள் திரும்பிக்கணும். வழங்குதா? 2 கண்ணும் சேர்த்து இந்த பக்கம் அவர் இந்த பக்கம் பார்த்து பாருங்களேன், முயற்சி பண்ணி பாருங்களேன். ஒரு கண்ணை கூட என்ன பாருங்க, ஒரு கண்ணை அவர் பாருங்க பார்ப்போம். இயலாது. அப்ப 2 கண்ணை கொண்டு 2 கூட பார்க்க இயலாது உனக்கு. இதான் உன்னுடைய கண். எவ்வளவு பவர்ஃபுல் கண்ணா இருந்தாலும் சரி, எவ்வளவு பவர்ஃபுல்லான கண்ணா இவ்வளவுதான கண்ணு. இவன் என்ன செய்யறான்டா, ஆட்டை காணாமட்டு போனீங்கன்னா வெத்திலை எடுத்து மைய தடவிக்கிட்டு இந்த ஆடு மாயவரம் பஸ் ஸ்டாண்ட் நிக்குதுன்றான். இது இங்க உட்கார்ந்துருக்கிறான். மாயவரம் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குது? இங்க உட்கார்ந்து வெத்திலை மைய தடவி போட்டு இந்த ஆடு மாயவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குன்றான். சரின்னு சொல்லி சொல்ல கேட்ட கார் எடுத்துட்டு போய் பார்த்தா இல்ல. கேட்டீங்கன்னு வைங்களேன், நான் சொல்லும் போது இருந்துச்சு, நீ இப்ப போனி அதுக்குள்ள எங்க போயிருக்கும்? நான் மை போட்டு பார்த்து சொன்ன அந்த நேரத்தில் பார்த்திருந்தால் இருந்திருக்குன்றான். இது கடை ஏமாத்தினா இல்லையா? இவன் திருட்டு போய் தானே, ஏமாத்து ஃப்ராடு தானே இவன். இந்த மாதிரி ஒருவனை போய் காணா போன அவன்கிட்ட போறீங்க, வைத்த வழினா அவன்கிட்ட போறீங்க, வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா அவன்கிட்ட போறீங்க. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தமா இருக்குமா இருக்காதா அது எப்படி உனக்கு தெரியும்?
ஒரு பொண்ணை மாப்பிள்ளை கல்யாணம் பண்ற பேசுறாங்க, அது பொருத்தம் நீ என்னடா பாக்குற? பொருத்தம் இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்குன்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா? இன்ன உயரத்துக்கு இன்ன உயரத்து பெண்ணு, இந்த கலருக்கு இந்த கலரு பெண்ணு, இந்த குலத்துக்கு இந்த குலத்து பொண்ணு, இந்த மாதிரி கண்ணு இருந்தா இந்த மாதிரி கண்ணு உள்ள பொண்ணு, இப்படிதான் இருக்குதா? அவர்கள் மனம் ஒப்பி போனா போய்கொண்டே இருக்கும். மனம் ஒப்பா விட்டால் 74 பொருத்தம் பார்த்தாலும் 3ஆம் நாள் விவாகரத்து தான், பஞ்சாயத்து தான், அம்மா வீட்டுக்கு போறேன்ருவா. நீ எல்லாம் பொருத்தம் பார்த்து நடத்தின கல்யாணத்தை டைவர்ஸில் கோர்ட்ல கேஸ் நடக்குது. எந்த கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கல? எல்லா கல்யாணத்துக்கும் பொருத்தம் பார்க்குறீங்க. அவங்களுக்கு பொருத்தமா இருக்கிறவங்க மட்டும் பொருத்தமா இருக்காங்களே தவிர பார்த்து அம்புட்டு பேர் நல்லாவா இருக்கிறாங்க? இல்ல, பொய். அப்ப நன்றாக தெரிகிறது பச்சை பொய் என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய அந்த அவனுக்கு உரிய ஆற்றல், இந்த பார்க்கிற ஆற்றல் இருக்குதே, அது கணிக்கிற அறிகிற ஆற்றல், அறிகிற ஆற்றலை அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருப்பதாக நீங்க என்ன செய்றீங்க? நம்புறீங்க. அவருடைய காதுக்கு அபரிம அவுளியான என்ன செய்வாரு? அவர் என்ன சொல்ல போனா சில சைத்தான இருந்தாங்க அவுளியாங்கிற பேர்ல. இந்த பக்தர்லாம் வந்துருவாங்க ஆசி வாங்குறதுக்கு. அவங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? அல்லாட்ட பேசுவாங்க. நடிக்கிறது என்ன அல்லாட்ட பேசிட்டு இருக்காரு, இவனு கூப்பிடு தலை என்ன ஆசி வழங்கணுமா, இரு வர்றேன், அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படி பேசுவாங்க. தெரிஞ்சவருக்கு மெசேஜ் வந்துருச்சான். அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்றான் அவனுடைய பார்வை. அல்லாட்ட மெசேஜ் நபிமானது யாருக்கா வருமா? இறை தூதர்களை தவிர யாருக்கு? என் சொல்ல கேட்க போறியா, அவன் சொல்ல கேட்க போறியா? அவன் சொல்லை கேட்டால் என் சொல்ல கேட்கல. அப்ப முகம்மதுக்கு அருளப்பட்டதை மறுத்துட்டாண்டா எவ்வளவு பெரிய குற்றம். முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தங்க. நீங்க ஜோசியக்காரன், பால் கித்தாப்பு, நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் போனீங்கன்னு வைங்க, இதெல்லாம் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாவை மறுக்கிறீங்க, ரசூலுல்லாவுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுக்கிறீங்க. அப்ப ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், முஹம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான், நிராகரித்து விட்டான். கட்டும் வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப இது ஒரு விஷயத்தை நீங்க விளைக்கணும். எந்த நல்ல நாள் கெட்ட நாள் எவன் சொன்னாலும் சரி, அதை நீங்கள் நம்புவதாக இருந்தால் அவனை அல்லாஹ் ஆக்கி விட்டீர்கள், வழிபடுகிறீர்கள். அல்லாஹ்வுக்குரிய அந்த இல்மை, அந்த ஞானத்தை அவனுக்கு பங்கு போட்டு கொடுக்கிறீர்கள், இணை கற்பிக்கிறீர்கள், தனி மனித வழிபாடு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்னும் சொன்ன அடிப்படையை நான் சொல்றேன், நல்ல நாள் கெட்ட நாள் நான் ஒன்னு கேட்கிறேன், இது குர்ஆன் அறிவு கூட வேண்டியதில்லை, ஹதீஸ் அறிவு கூட வேண்டியதில்லை. நல்ல நாள் ஒன்று இருக்குதா? கொஞ்சம் சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? சிந்திச்சு பாருங்களேன். நல்ல நாள்னா என்ன அர்த்தம்? அந்த நாளில் எல்லாமே நல்லதா நடந்தா நல்ல நாள். கெட்ட நாள் என்ன அர்த்தம்? அந்த நாளில் எல்லாமே கெட்டதா நடந்தால் கெட்ட நாள். நல்ல நேரம் என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் நடப்பது எல்லாமே நல்லது, நல்ல நாள் சொல்லலாம், நல்ல நேரம். கெட்ட நேரம் என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் ஒரு நல்லது நடக்காது, இது கெட்ட நேரம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஒரு செகண்ட் சொல்லிட்டேன்னா உலகத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? நல்லா இருந்தாங்களா இல்லையா? மூட நம்பிக்கைன்னு உடைச்சுக்காங்களா இல்லையா? அப்ப சபர் மாசம் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த மாசம் வளர்பிறையில தான் பண்ணுவேன், தேய்பிறையில தேய்ஞ்சிட்டே போயிருமா? பிறை தேயவா செய்தியா? அறிவு வேணாம். பிறை தேயுமா? பாதி பிறையா இருக்கு, இந்த திருக்கு பாதி பாதியாது. பிறை அதே சைஸ் தான். பிறை அந்த என்ன சைஸில் அல்லாஹ் படைத்தானோ அந்த சைஸ் தான். பாதி பிறையில வெளிச்சம் படுது, சூரிய வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது பாதி தெரியுது. இன்னொரு பாதியில சூரிய வெளிச்சம், அந்த பக்கம் சூரிய இருக்குன்னு அர்த்தம். இந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க, நேர மேல இருக்கு பாருங்க பிறை. இந்த பிறைக்கு அந்த சைடுல இருந்து சூரியன் இருக்குது, இப்படி அடிக்குது வெளிச்சத்தை, இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த பாதி என்ன செய்யுது உங்களுக்கு? பிறையா தெரியும். பிறை தேயல, பிறையில் படுகிற வெளிச்சம் எவ்வளவுக்கு படுகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்களுக்கு தெரியும். இவன் தேய் பிறையாம், பிறை தேயுதுல நம்மளுக்கு தேஞ்சிரும், வியாபாரம் பண்ணக்கூடாது. முதல் தேயவே இல்லை, தேஞ்சு போயிட்டு வேற புதுசை உண்டாக்குறான். அல்ல ஒன்னாம் தேதி கொஞ்சம் சுரண்டி எடுத்துட்டு, ரெண்டாவது சுரண்டி விட்டு, மூணாவது சுரண்டி எடுத்துட்டு புதுசா ஒன்னு கூட வைக்கிறானா? அது தேய்வதும் இல்லை, வளரும் இல்லை. அதனுடைய வெளிச்சம் படுகிறதை பொறுத்து நம்ம கண்களுக்கு போனா எல்லா காலத்திலும் பாதி நிலவு வெளிச்சமாக இருக்கும், பாதி நிலவு இருட்டாவே இருக்கும். மேலே ஏறி பார்த்தால் நம்ம டைரக்ஷன் மாத்திட்டு தெரியல. ஒரு உருண்டை இருக்குங்க, ஒரு உருண்டை, பூமி உருண்டை, இந்த பக்கம் வெளிச்சம் அடிக்கிறீங்க, பாதியில் வெளிச்சம் படும்ல. எந்த உருண்டைக்கும் பாதி இருட்டு பாதி வெளிச்சம் தானே. ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைட் அடிச்சிங்கன்னா இந்த பக்கம் பூரா வெளிச்சம் அடிக்கும், இந்த பக்கம் அடிக்காது. அடிக்கிற பக்கம் பகல், அடிக்காத பக்கம் இரவு. அப்ப நிலவுல பார்த்தீங்கன்னா பாதி நிலவுக்கு வெளிச்சம் இருக்கிறது, ஆனா காவாசி தான் உங்க கண்ணுக்கு இப்ப தெரியுது. பௌர்ணமி அன்னைக்கு தான் பாதி நிலவுக்கு தெரியுது, பாதி தான் முழுசுமா உங்களுக்கு தெரியுது. அப்ப பிற வளருதா?
பிற தேயுதா, சரி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், பிற வளரவே செய்யட்டுமே, அதுக்கும் உன் காசு வளர்றது என்ன சம்பந்தம்? அது வளர்ந்தா உடக்கிறடா, அட பெரிய வளருதுன்னு வச்சுக்கிறோம், வளரத்தான் செய்யுது, போ தேயத்தான் செய்யுது. பிற வளர்ந்தால் எனக்கு வயிற்றுல புள்ள வளர்ந்துருமா? பிற தேஞ்சா உன் வியாபாரம் தேஞ்சிருமா? அதுக்கு என்ன கனெக்ஷன்? அதனோட நமக்கு என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? அது ஒரு கோள், அது ஒரு துணைக்கோள், சூரிய பூமியுடைய துணைக்கோள், அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். இதுக்கு மனிதனுடைய எதிர்காலத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப வளர்பிள்ளை செய்யாத, தேய்பிறை செய்யாத, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதான். எப்படி எதையும் புதன்கிழமை எல்லாம் செய்யணுமா? தங்கம் பொண்ணுட தங்கம் கூட கிடைச்சிருக்கு, புதன் கிடையாது, வார வாரம் கிடைக்குத, பொண்ணு கிடைக்காதாங்க புதன்கிழமை, வார வாரம் வரல புதன்கிழமை நல்ல காரியம் செய்யணும் பழமொழி வச்சுக்கிறாங்க. பொன் கிடைச்சாலும் கிடைக்காது, புதன் வந்து 5 நாள் 6 நாள் காத்திருந்தா கிடைச்சிட்டு போகுது, புதன்ல தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. செவ்வாய் வருவாய், அடுக்குமொழி, செவ்வாய் வருவாய், செவ்வாய் இந்த வார்த்தையில வருவாய்டா ஒண்ணுமில்ல ஆயிருமா? எல்லாம் உடைங்க, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணுங்க எல்லாரும் போய் உடைக்கணுவீங்கள. சபர் மாதத்தில் யாருக்கு எந்த கேடும் வராது. உடைக்கிறதா இருந்தால் நாங்கள் இந்த மூட நம்பிக்கையை நம்பவில்லை என்று சொன்னால் தேர்வு ரசூலுல்லாஹ் எப்படி சவ்வாலை தேர்வு செஞ்சு கல்யாணம் பண்ணை காட்டி மூடித்தார்களோ, இவன் எந்த மாசத்துல கெட்டதுங்கிறானோ, எந்த நாளில் கெட்டதுங்கிறானோ அந்த நாள்ல செஞ்சு காட்டி உடை. ஆக கேட்டா இந்த மனிதனை வந்து தெய்வ அம்சம் பொருந்தியவனாக நினைப்பது, வழிபடுவது என்பது அவனுடைய அறிவை, எதிர்காலத்தை அறிகிறான் நினைக்கிறீங்களே, அங்க ஆரம்பிக்கிறது. இது ஒண்ணாச்சா? இதை ஒட்டி தான் எக்கச்சக்கம் குறைஞ்சு போச்சு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷன் எடுத்துக்கிறங்க, அந்த மனுஷனுக்கு வந்து அவனோட உடம்பு கொண்டு ஒன்று இருக்குது, ஒரு சூடான உடம்பு வைங்க, சூடான உடம்பை தொட்டா சுடும். நீங்க போய் காய்ச்சல் அவர் தொட்டு வைங்க, அப்ப நீங்க தொட்டு பார்த்தா என்ன செய்யும்? சூட நீங்க உணர முடியும் கையினால. குளிர்ச்சியான உடம்பா இருக்குன்னு வைங்க, அப்பதான் குளிச்சுட்டு வந்தான்னு வைங்க, அதை தொட்டிங்கன்னு சொன்னா இருக்கும். 18 டிகிரி ஏசியில் உட்கார்ந்துட்டு வெளியே வந்தான்னு சொன்னா உடம்பு தொட்டா என்ன செய்யும்? ஜில்லுன்னு இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய இந்த உடம்புடைய ஸ்பரிசம் இருக்கு, அதுல இருந்து என்ன கிடைக்கும் என்று கேட்டால், வெப்ப தரலாம், தொட்டால் குளிர்ச்சியை உணரலாம், இதுதான் அதுல இருந்து கிடைக்கும். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அஜர்த்த தொட்டி எனக்கு பவர், ஒரு காரியத்தை ஆரம்பி அப்படி தொட்டுட்டு போய் ஆரம்பி ஏற்றில் வரான் பவர். அதுக்கு பிறகு அவர் கையினால் ஒரு தரணும்னு வைங்களேன், இவனுடைய கடை சாவிய அவர் கையில கொடுத்துட்டு, அஜர்த்தன் சாவியை தாங்க, ஏன்டா ஒன்றதான் சாவி இருக்கு, எவனாச்சும் கிறுக்கு போய் செய்ய ஒன்ட்ட சாவி இருக்குது, போய் திறக்க வேண்டியதான், இருக்கிற சாவியை கொடுத்துட்டு தாங்கங்கிறான். எதுக்கு தாங்கங்கிறான்? அந்த சாவியை அவர் தொட்டுப்பட்டு தருவார்ல, அவர் பவரை ஏத்திடுறாரு. இதுல அந்த சாவியில் அவர் கைப்பட்டால் வேறையா போயிடும். அந்த மனிதனுடைய உடம்பு மனித உடம்பு அல்லன்னு நினைக்கிறீங்க, மனிதனுடைய அறிவும் அப்படி நினைக்கிறீங்க. இந்த மனிதனுடைய அறிவு மனித அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்க, வழிபடுறீங்க. மனிதனுடைய உடம்பு மனித உடம்பு அல்ல. முசாபா பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, என்னடா பண்றாங்க? ஒரு முசாபா மார்க்கத்தில் இருக்கு, எதுக்காக வேண்டி? தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக வேண்டி. முசாபா கை கொடுக்கறோம்ல, எதுக்காக வேண்டி? ஒரு ஜாதி வச்சிருக்கிறாங்க, என்ன தொடாதே, நெருங்காதே, பெருமனை சலான்னு சொல்லிட்டு போயிடலாம். இஸ்லாத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? முசாபா. முசாபா என்ன? அவன் கையை நீட்டுவான், நான் கையை நீட்டுவான், 2 பேரும் கை கொடுத்தல், கை குலுக்குதல் இருக்குல்ல. இந்த முசாபா என்பது மார்க்கத்தில் உள்ள விஷயம். அது எதுக்கு உள்ள விஷயம்? ஏன் பறக்கத்தை அவனுக்கு ஒட்டுறதுக்காக வேண்டியா? அவன் பறக்கத்தை நான் எடுத்துக்கிறதுக்காக வேண்டியா? என்னதுக்கா? அவனுடைய பவரை நான் வாங்கிக் கொள்வதற்கா? அதுக்கு இல்ல முசாபா. முசாபா என்னது? எங்களுக்கு வந்து தீண்டாமை கிடையாது, ஜாதி கிடையாது, ஒருத்தன் தொடாத நீங்க விளக்குறீங்களா, அது எங்க இஸ்லாத்தில் கிடையாது. கையை கொண்டா, உங்கையும் நான் தொடுவேன், எல்லாரும் நான் தொடுவேன், லாமசா அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி இது முசாபா. இவ்வளவுதான் இருக்குது. இந்த முசாபகா நான் பார்த்த வரைக்கும், நான் பார்க்கிறேன், ஒருத்தர் செய்ய மாட்டேங்கிறாங்க, அச்சத்து தான் செய்யலாம். முசாபா பெருநாளைக்கு தொழுவ போற அம்புட்டு மக்கள் இருக்கிறாங்க, அம்புட்டு மக்களை ஒருத்தர் சந்திக்கிறீங்க, கையை கொடு சந்திக்கிறீங்கள, அதை செய்யாம அஜர்த்து பயான் பண்ணி இறங்குவார்ல, சுத்தி வளைச்சிருவாங்க. ஏன் அவர்கிட்ட மட்டும் கொடுக்குற? எதுக்கு அவர் சொல்ற? அவர் பயான்லாம் பண்ணி பவரை ஏற்றிட்டாராம், அந்த பவர் உங்களுக்கு செலுத்த போறாராம், அதான் அர்த்தம். அப்படி இல்லை, ஆனால் அவரை மட்டும் கை கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? பயான் பண்ணார கேட்டே போயிட்டு இருக்க வேண்டியதானே. என்ன இவங்க நினைக்கிறார்கள் என்று கேட்டால், அவர் கையை தொட்டால் புண்ணியம், பாக்கியம், பரக்கத்து, அவர் தொட்டதை தொட்டால் பரக்கத்து, அவர் தொட்டதை தொட்டால் பரக்கத்து, இப்படி எல்லாம் நினைக்கிறானுவ. இன்னும் சொல்ல போனா அதுல 10 வைங்க,
ஒரு அஜர்த்து இருக்காரு, இது ஒன்று பறக்கத்தை உங்களுக்கு தந்துடுறாரு. அல்லது ஒரு அஜர்த்து போர்வை பத்திருப்பாரு, செத்துட்டாரு. இந்த போர்வைக்கு என்ன செய்வாங்கன்னா அலைவாங்க. இதுக்கு அதில் ஒரு சின்ன பீஸுக்கு ஸ்டாம்ப் சைஸ் கிடைக்காதா, அதுக்கு ஏலம் போனாங்க. 10,000 20,000 கொடுத்து அதை வாங்கிட்டு போவாங்க. அதை வாங்கிட்டு போனா அது நிறைய பேர் கொடுக்க பத்தாது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த போர்வை தண்ணியில் ஊற வச்சு சின்ன பீஸை அந்த தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. எப்படி இவர் அணிஞ்சிருந்த புடவை அவ்வளோ வேறு வேறு அடங்கியிருக்கும்ல, அந்த அந்த கிருமிகள்லாம் உள்ள போர்வை, அந்த போர்வை துண்டு துண்டு ஆக்கி அந்த போர்வை தொட்டா பறக்கத்துங்கிறான். நிறைய பேருக்கு தொட முடியல என்று சொன்னா அதை கொண்டு தண்ணியில் போட்டு விட்டு என்ன செய்யறான், ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து குடிக்கிறான். இதெல்லாம் என்ன கடை, எங்க அவர்கிட்ட என்ன பவர் வந்துச்சப்ப? மனுஷனை தவிர வேற ஒன்றா இருந்தார் அவரு? மனிதன் தவிர வேற ஒரு பொருள் அவர் இருந்தார் அவரு? அவர்கிட்ட என்ன கையில உள்ளது என்ன? உன் கைக்கு அவர் கைக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்ப அவர்கிட்ட கையில என்னமோ பவர் நினைக்கிறீ? என்ன கையில பவரை நீ கண்டுவிட்டாய்? கையில இருந்து பெரிய கோடீஸ்வரனுங்க, கோடீஸ்வரன் போய் இந்த செக்குமார்கள் சொல்றவன்ட்ட போய்கிட்டு பெருநாளைக்கு போய் கியூல நிப்பானுவோம். என்னத்துக்கு நிக்கிறான்னு கேட்டா, ஒவ்வொருத்தனும் 1000 ரூபாய் தாள் ஒரு கட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இப்ப 1000 ரூபாயில 2 கட்டு கொடுக்குறாங்களா, 2000 ரூபாய் கட்டு கொடுக்க தெரியல, 1000 ரூபாய் கட்ட தூக்கிட்டு போயிருவாங்க. 1000 ரூபாய் கட்டினா என்னாச்சு? 10,000 ரூபாய்ச்சா? 1 லட்சமா? 100,000 1 லட்சம். 1 லட்ச ரூபாய் கொண்டு போவாங்க அஜர்த்திட்ட, யார்கிட்ட? ஷேக்கிட்ட கொண்டு போனோன்னு அவர் என்ன செய்வார்னு கேட்டா, 10 ரூபா காசு இருக்குல்ல நாணயம், அதை வச்சிருப்பாரு. அதை என்ன செய்வார்னா கொடுப்பார். இந்த 10 ரூபாய் வாங்கிட்டு 1 லட்சம் கொடுத்து வந்துடுவாங்க. 1 லட்ச ரூபாய் கொடுத்து விட்டு, இது 1 லட்சம் சாதாரண மதிப்பு இல்லாதான், இது பவர் ஏத்தன 10 ரூபாய். இது அஜர்த்த கையில தொட்டு தர்றாருல, இவன் 10 ரூபாயை கொடுத்து 1 லட்சம் அடிக்கிறான். சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு நிகரான டெக்னிக்கே கிடையாது. சம்பாதிக்கிற இவன் அயோக்கிய பயலா, இவன் நல்லவனா? அப்ப மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. பக்தோட வாங்க, இல்லாட்டி பவர் இருக்காது சொல்லி இப்படி வாங்குவாங்க. 1 லட்ச ரூபாய் கொண்டே காலடியில் வச்சுட்டு அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. இது என்ன? நீ அவனை எங்க கொண்டே வச்சிருக்கிற? அவன் கையில் வேண்டா, அவனை கூட்டிட்டு வா, நம்ம லேபுக்கு டெஸ்ட் கொண்டு போவோம், அவன் கையில் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அவன் கையில் உள்ள வேர்வை அழுக்கு அதுதான் ரிசல்ட் வருமே தவிர, அவன்கிட்ட என்ன பவர் ஏறி அவர் கைப்பட்ட 10 ரூபாய் கொண்டுட்டு வா, அவர் கைப்படாத பேங்க்ல தொடாத ஃப்ரெஷ்ஷா மூட்டையில் அவர் தருவான்ல அந்த 10 ரூபா எடுத்துட்டு போவோம். ரெண்டையும் டெஸ்ட் பண்ணுவோம், என்ன டிஃபரெண்ட் இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. இவன் ஒன்னும் ஏத்தியே இருக்க மாட்டான், ஒரு பவருமே இருக்காது. என்னது? அவர் கையால் தொட்டு 10 ரூபா வாங்குவதும் அவர் கையால் தொடாத 1 லட்சம் ரூபாயும் சமம் இல்லை. இது பெருசு, அது சின்னது. அது என்னது? அவனை காலை தொடுறது, கையை தொடுறது, காலை கழுவி தண்ணியை குடிக்கிறான். அது சொல்லுங்க. நாகூர்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த ஷைத்தான் அஜர்தான் ஷேகுமார்களாம், இஸ்லாத்தின் பெயரை கெடுத்து வந்த கோடாரி காம்புகள் என்ன செய்யறாங்க? ஷேகுமார்னு வந்துடுறான். அவனுக்கு பாத பூஜை செய்வாங்களே பிற மத, அந்த மாதிரி அவனுடைய கால்களில் தாம்பலத்தை கீழே வைத்து அந்த கால்களை பாதத்தை கழுவி விட்டு அப்புறம் அவன் காலை எடுத்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து ஸ்பூனா எடுத்து குடிக்கிறான். வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? இஸ்லாம் இருந்து கொண்டு இதை ஒரு புனிதம் நினைக்கிற அளவுக்கு ஒரு அறிவுள்ள செய்வானா? மார்க்கமா விட்டு ஒரு அறிவுள்ள எவனா சொல்லுவான? ஒரு மனுஷனுடைய காலக்கழுவுட தண்ணி அதுல என்னடா இருக்கும்? அப்ப அவனுக்கு அவனை பெரிய மான்கிற எந்த பாத்திரத்தில் என்னத்தை கண்ட ஒண்ணு செய்யும். ஒண்ணு அதுல உள்ள பவரை கண்ணு காட்டு, இல்லன்னா ஒரு ஹதீஸ அல்லாஹ் சொல்லிட்டு ஏத்துக்குறோம். அல்லாஹ் இந்த மனுஷனுடைய காலை கழுவி குடிங்கன்னா என் எஜமானவன் கேள்வி கேட்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சைதா பண்ண சொன்னான். எதுக்காக வேண்டி? மலக்குகளுக்கு. அவர் சிரமடைந்தார். அது கட்டளை. அல்லாஹ் கூடாது பணிய சொன்னா இப்ப சொல்லட்டும். அல்லாஹ் இப்ப எனக்கு சொல்லட்டும், நீ போய் நாகூர்ல கடையா கடண்டு முத கிடக்குற நானா இருப்பேன், அவனுக்கு பயந்தானே நான் எல்லாம் செய்யாம இருக்கிறேன், அவனே பர்மிஷன் கூட எனக்கு என்ன இருக்கு? அது தப்பு இல்லை. இறைவன் என்னை படைத்தவன் சொல்லட்டும், எது வேண்டாலும் அதை நான் செஞ்சு கொள்ளலாம். இது உனக்கு எவன் சொன்னான்? காலக்கழுவு சொல்லி. இவன் மகான் உனக்கு சொன்னவன் யாரு? அவன் காலில் பவர் இருக்குன்னு சொன்னவன் யாரு? ஒருத்தன் சொல்லவே இல்லை. அப்ப நீங்களாவது ஒரு கற்பனை பண்ணி அதுக்கு பவர் இருப்பதாக ஏற்றி கொண்டு அதை போய் நீங்க கழுவி குடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மாவட்டங்களில் சென்னை, தஞ்சை, திருவாரூர், நாகை இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சடப்பக்கின்னு வருவானோ அவளியா வாரிசு. சடப்பக்கிற பேர்ல சடை வச்சுக்கோங்க. சடைன்றால சைத்தாண்ட அர்த்தம். ஏன் சிரிக்கிற சொல்ல? ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றாரு, ரசூல்லா இருக்கும்போது ஒரு ஆள் வர்றாரு, அப்படி சட்டை அப்படி படம் தடையெல்லாம் சீவாம சடப்பச்ச மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அப்ப கேட்கிறாங்க, அம்மா எஜுது மாயு சக்கினுபிகி ராசகு, என்ற தலைய படிய வாறு சீவ ஒண்ணு உனக்கு கிடைக்கலையா? நீ சைத்தான் போல வருகிறாயங்கிறாங்க.
செய்தா மாதிரி வர்றியடா, இதுக்கு பதிலா எண்ணெய் தேய்ச்சி சீவி சிங்காரிச்சிட்டு வாடாங்கிறாங்க. அப்ப எண்ணெய் தேய்க்காம சீவாம ஒருத்தன் பரட்டையா தெரிஞ்சு அவனுக்கு பேர் என்னது? ஷைத்தான். ஷைத்தான் இப்படிதான் இருப்பான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பரட்டை வர்றான், ஷைத்தான் வர்றான். அவளுக்கு பேர் சடப்பக்கீர் அவுலியா. யாரு? சடப்பக்கீர் சாக்கண்டு வர்றாங்க. எதுக்கு? குளிச்சு 10 வருஷம் குளிச்சே இருக்க மாட்டாங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு 5 வருஷம் சீவியே இருக்க மாட்டாங்க. அப்படி திப்பி திப்பியா ஒண்ணு முடியோட முன்ன ஒட்டி போய் 1 லட்சம் முடியும் 1 முடியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 7-8 துண்டா தொங்கப்படி. இவனை கூட்டிட்டு அவுளியான்னு கூட்டிட்டு வந்து கையில வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நகம், அது உள்ள அவ்வளவு சரக்கு இருக்கும். நகத்தை வெட்ட மட்டும் இருக்க மாட்டாங்க. அப்படி குளிக்கவும் மாட்டாங்க. நாத்தம் நார முடியாது. ஒரு போன மாசம் ஒன்றும் போட்டிருப்பாங்க. உள்ளக ஒரு சட்டைக்கு மேல சட்டைக்கு மேல சட்டை போட்டு அவ்வளவு வேர்வை நல்லா ஃபார்ம் ஆயில செய்யும். உள்ளக அவ்வளவு கிருமியெல்லாம் அப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கும். அந்த கோலத்தில் வருவார். வந்தாருன்னு சொன்னா ஆடு மாடு கோழி பிள்ளை எல்லாம் அவுளியாக்கள் இருக்கான்னு கேட்டுட்டு வருவார். தெருவில் கத்திட்டு வருவார். இங்கே பொம்பளை எல்லாம் வாசல் எங்க வீட்டுல வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, வாங்கி என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவன் வீட்டுல ஒரு பிள்ளையை எடுத்து அவங்கிட்ட கொடுத்துடுறது. யார்கிட்ட? சடப்பைக்கிட்ட. அவுளியாவை கொடுத்து விட்டோம். கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு 2 தெருவை சுத்தி விட்டு வந்து பிள்ளைய தருவாங்க. காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இப்ப அவுளியா பிள்ளைய ரிட்டர்ன் ஆகுது. அவங்க பிள்ளையா வெளியே போனது. இப்ப என்ன வருது? அவுளியாவின் ஆசி பெற்ற பிள்ளையாக வீட்டுக்குள்ள வருதான். பிள்ளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அவுளியாவுக்கு பிள்ளையை கொடுத்து விடுவது, அவுளியாட்ட இருந்து விலைக்கு வாங்கி கொள்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் இது. அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க? இவங்க பிள்ளைய விற்கிறாங்க. யார்கிட்ட? இந்த சடப்பைக்கிட்ட. இவன் 2 தடவை சுத்திட்டு வந்து பிள்ளை வேணுமா பிள்ளைன்னு கேட்பானா? எவ்வளவு? 1 லட்சம் ரூபா கொடுங்க, 10,000 கொடுங்க. இந்த 10,000 ரூபா வாங்குற கால டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவுளியாவிட்ட வாரிசு கொடுத்துட்டோம், நான் ஒரு 2 வாரிசு வாங்கிட்டு போயிட்டாங்க. இதாச்சா? அது பத்தாது, சாப்பிட கூப்பிடுவாங்க. போட்டு எங்க வீடு ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். பகலைக்கு சாப்பிட கூப்பிட்டா ஒரு வீட்டில் சாப்பிட முடியும். 72 வயரா இருக்கிறது. அப்ப 50 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. 50 வீட்டை சாப்பிட இயலுமா? சரின்றுவானுங்க. 50 வீட்டில் கூப்பிட்டாலும் சரின்றுவாங்க. ஏன்? அதுல ஒரு விஷயம் இருக்கு. வீட்டில் போய் என்ன செய்யறது? சாப்பிடன்னு உட்கார்றது. உட்கார்ந்து அந்த கையில உள்ள அந்த கிருமிகள்லாம் பிசைஞ்சு சாப்பாட்டில் வச்சு ஒரு வாய் போட்டுட்டு அதுக்குள்ள காணிக்கைத்தாங்கன்னு வந்துருவார். இந்த சோத்தை தவறுக்குன்னு எல்லாவோட பங்கு இறக்கிட்டு போயிட்டார். சரக்கையெல்லாம் எது கையில உள்ள அழுக்குகளுக்கெல்லாம் இறக்கிட்டார் பாருங்க. இந்த சரக்க இது புனித பொருள் நினைத்து கொண்டு வீடு வீடுக்கெல்லாம் சப்ளை பண்றாங்க. எதை? இந்த நாத்தம் முடிச்ச சோறை. இதை திங்கலாமான்னு நீங்க சோதனை கொடுத்து கொண்டு போனீங்கன்னா இது உண்பதற்கு ஏற்றது அல்லன்னு வரும் ரிப்போர்ட். இது சோதனை கூடத்தில் கொண்டு போய் கொடுத்தீர்களே, ஆனால் இது உண்பதற்கு ஏற்ற உணவு அல்லன்னு ரிப்போர்ட் வரும். அது பறக்கத்தா? இவன் கையை போட்டு பிசைஞ்சா பறக்கத்தா? அப்ப அந்த மாதிரி வந்து 50 வீட்டுக்கு போயிருவான். 50 வீட்டுல சாப்பிடுவான். சாப்பிட மாட்டான். பிசைகிறதுக்கு தான், பிசைஞ்சு வச்சுட்டு வர்றதுக்கு தான். இந்த நத்தம் பிடிச்சவங்க கையில பிசைஞ்சதை வந்து பறக்கத்தின சாப்பிடுறீங்களே, இது இஸ்லாமா? அவனை என்னவா நீங்க நினைக்கிறீங்க? உங்களை போன்ற மனுஷன் நினைக்க. உங்களை போன்ற மனுஷனை விட மட்டவன். ஏன்? நீங்க தினம் குளிப்பீங்க, தினம் 2 தடவை குளிக்கிறவங்க இருப்பீங்க. இவன் குளிச்சு 6 மாசம், குளிச்சு 1 வருஷம் ஆகுது. நகம் வெட்டலன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, நகம் 40 நாள்ல வெட்டணும் இருக்குல்ல. இவன் நகம் வெட்டினானா? தலையை சீவுனானா? இதுல முக்காவாசி அவுளியாவுக்கு அடையாளம். அவுளியா வாரிசு செய்வாங்க, பீடி இழுத்துட்டு வருவாங்க. பள்ளிவாசல்ல இவங்களை தங்க வச்சு போடுவாங்க. பள்ளிவாசல்ல இக்காமத்து சொல்லி பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கும். உட்கார்ந்துருப்பாங்க வெளியில, வெளிப்பள்ளியில் உட்கார்ந்துருப்பான். யாரு? அவுளியா வாரிசு. அவுளியா வாரிசுக்கு தொழுகை கல்வி தொழுகையாம், கல்பால தொழுவாகலாம். நீங்க எல்லாம் ஆர்டினரியான மக்கள், அவங்க வந்து விசேஷமான மக்கள். அவங்க என்ன செய்வாங்க? கல்பு நாள், கல்வி நமாஸ், தில்கி நமாஸ் அதுக்கு பேரு. நாங்களாம் தில்கி நமாஸ் பண்ண போறோம். தில்னா கல்பு, கல்பு நமாஸ் பண்ண போறோம்ன்றாங்க. பள்ளிவாசல் உட்காந்து அங்க அஜர் தெரியுமா இக்காம சொல்லி தொழுதுட்டு இருப்பாரு. இவன் பள்ளிவாசல் உட்காந்து ஓரத்தில் உட்காந்து பீடி அடிச்சு உட்காந்து கஞ்சா அடிச்சு பீடி கஞ்சாவரம் வச்சிருப்பாங்க. பையன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு கேட்கிறேன். ஒரு மனிதனை மனுஷன் கூட விளங்காம உங்களோட கேவலமா இல்லையா அவன்? சுத்தம் சுகாதாரம் இஸ்லாங்கிறது. அடே நம்ம உலகத்துல எவனாச்சு 5 தடவை முகத்தை கழுவுன்னு சட்டம் போட்டிருக்கான். குறைஞ்சபட்சம், மேக்சிமம், மினிமம். குறைஞ்சது என்ன செய்யறது? 5 வேளை தொழுகை. காலையில் ஒருக்கா கழுவுறோம். நம்ம குளிக்கிறது தனி, நம்மளா கழுவி கொள்வது தனி. வணக்கத்திற்கு நம்ம என்ன செய்யறோம்? சுபுக்கு ஒருக்கா கழுவுறோம், லொஹருக்கு ஒருக்கா கழுவுறோம், கையை கழுவுறோம், எல்லாம் கழுவுறோம், பல்ல தீட்டுறோம், காலை கழுவுறோம், மர அசருக்கு ஒருக்கா போறோம், மர மகரிப்புக்கு ஒருக்கா. ஒரு நாளைக்கு 5 தடவை கால் மூஞ்ச கழுவணும்னு சட்டம் பல் துளக்கணும்னு சொல்லி இருக்கிற ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு குளிக்காதவன் பல் வளர்க்க இவன்லாம் நல்லவனா? செய்தானா? இவன்லாம் இறை நேசனா? இவன் வந்து அவுளியாவா? இவனுக்கு பவர் இறங்குமா? அப்ப என்ன நம்முடைய என்ன எண்ணம்? நம்முடைய எண்ணம் என்ன?
இந்த அவுலியான் வாரிசு நினைச்சிட்டோம்னா என்ன வேண்டாலும் அவருக்கு பவர் தொட்டா போதுன்னு நினைக்கிறீங்க. மனுஷனா பாருங்க. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு வகையான சைத்தானுவ. இன்னும் சில பேர் இருக்கான் அவுலியான்னு சொல்லி, இவன் நல்ல காரியம்லாம் செய்வான். சில அவுலியாக்கள் அப்படி நீட்டா இருப்பாங்க, அப்படி வரல தூசி கூட இருக்காது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஒரு லேட்டஸ்டான அவுலியா வருவாங்க. இவங்க சடப்பைக்கிற அவுலியா. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த தலப்பா அப்படி வெளில தும்பப்பு மாதிரி வெளி வெளியேன்னு இருக்கும். ஜிப்பா போட்டான்னா நீளம் போட்டு அப்படி பார்த்தா என்ன செய்யும், கதை ஜெகஜோதியா இருக்கும். மூஞ்சலாம் அப்படி மினுமினுப்பா இருக்கும். அந்த மாதிரி உட்காந்துருப்பாரு. யாரு? இவர் ஷேக். இவருக்கு பவர் இருக்குன்றாங்க. என்னடான்னு கேட்டா இவர் ஆன்மீக சக்தி உள்ளவர், ரொம்ப பவரா உள்ளவர். என்ன பவர்? இவர் பவர்லாம் எப்படின்னு கேளுங்களேன். ஏதாவது போய் சொன்னீங்கன்னு வைங்களேன், வைத்த வலி சரியா போயிட்டோம் இவர் சொன்ன குணமாயிருமா. அப்ப இவருடைய பேச்சு மனிதன் பேச்சு அல்ல. ஏன் பேச்சு என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. நீங்க பேசினா ஒன்றும் செய்யாது. என்ன செய்ய வேணும்னா, ஒருத்தனை திட்டுனீங்கன்னு வைங்க, செருப்படி வாங்கி தரும். அதான் இந்த பேச்சு என்ன செய்யும்? அறிவு கட்ட முட்டா போயில யார சொன்னு கேட்பான். இதுதான் பேச்சினால உள்ள ஒரு ரிசல்ட். ஒரு ஆளை பார்த்து நீ பணக்கார போயிடுவ ஆயிர முடியுமா, நீ நாசமா போயிடுவ ஆயிர முடியுமா, நீ ஏழையா போயிடுவ ஆயிர முடியுமா, உனக்கு புள்ள பிறந்துடும் ஆயிர முடியுமா. அப்ப இந்த வாயினால் வருகிற வார்த்தை கொண்டு ஏதாவது சக்தி இருக்கா? வார்த்தைக்கு சக்தி உள்ளவன் ஒரே ஒருவன் தான். இது ஆராத செய்யன் குன், அவன் யார் என்று சொன்னால் ஆகு என்று சொல்வான், குன் என்று சொல்வான். குன்னுடா என்ன? ஆகு, ஃபயகூன் ஆகிவிடும். ஆகுன்றவன் ஒரு மந்திரம் அவனுக்கு மட்டும்தான். காணா போனது காணா போய்விடும். உண்டாகு என்றால் உண்டாகிவிடும். உட்கார்ந்துட்டு உருட்டிட்டு செய்ய தேவையில்லை. அப்ப ஆகு என்ற ஒரு பணக்காரனை போடு ஒரு உத்தரவு தான். இந்த உலகம் உண்டானதே உத்தரவினால் தான் என்று விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கிறான். எந்த மெட்டீரியலும் இருக்கவில்லை. ஒரு அணு வெடித்தது. அந்த அணு கடுகை விட ரொம்ப சின்ன ஒரு அணுவு. அந்த அணு வெடித்து தான் இவ்வளவு பிரபஞ்சம் வந்திருக்கும் போது அது எப்படி வரும் கேட்டா ஒரு சத்தத்தின் மூலம் வெடித்ததுங்கிறான். அதான்டா குன், அதான் ஆகுங்கிற சத்தம். உங்களை எங்களையும் படைச்ச இறைவன் போட்ட குன் என்ற கட்டளையால் வெடித்து சிதறி இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கிறது. இந்த சக்தி மனுஷனுக்கு நினைக்கிறிய? ஒரு மனுஷன் செய்யறான், பணக்காரன போயிருவிய, ஒன்னும் ஆயிருவியலாம், எவ்வளையா போயிருவிய, அவர் வாயில விழுந்துடக்கூடாது, சபிச்சா ஒண்ணும் இல்லாம ஆயிருவோம். சபிச்சாகன்னா எவன் ஜபிச்சாலும் ஒருத்தன் ஒண்ணும் இல்லாம போவானா? அப்படி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒரே ஒருத்தனுடைய சாபத்துக்கு தான் பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மظلوم, பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கொள். இப்ப நான் ஒருத்தன் அநியாயம் அடிச்சு விட்டேன், என் பக்கம் நியாயமே இல்லை, அவன் கையேந்து நான் அழிஞ்சிருவேன். ஏன்? அவன் பலவீனமா இருக்கிறான், அடிச்சுக்கிறேன், பின்றேன், ரொம்ப கொடுமைப்படுத்துறேன், சொத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டேன், அவனுக்கு சொல்லனாத துன்பத்தை போட்டுட்டே இருக்கிறேன். அவன் என்ன செய்யறான்? யாரெல்லாம் என்ன கேட்க ஆள் இல்ல, அரசாங்கம் உதவ மாட்டேங்குது, எல்லா பேரும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரெல்லாம் நீ பாத்துக்க அப்படின்னு சொன்னால் நான் முடிஞ்சேன். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த பிரார்த்தனைக்கும் அவனுக்கும் இடையில் எந்த திரையும், அல்லாஹ்வுக்கு இடையில் திரை கிடையாது. பிரார்த்தனை செஞ்சா பாதிக்கப்பட்டான் பாருங்க, நம்மளால் அநியாயத்துக்கு உள்ளானான ஒருத்தன், அவன் பத்வா செய்தானையானால் உடனே ஏற்கப்படும். தடை கிடையாது, திரை கிடையாது. உடனடியா அல்லாஹ் இதுக்கு தான் பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? எவனையும் அடிச்சிடக்கூடாது, எவன் சொத்தை எடுத்துடக்கூடாது, யாருக்கு அநியாயம் பண்ணிடக்கூடாது, வானகண்ட மோசடி பண்ணிடக்கூடாது. அவன் பாதிக்கப்பட்டவன் பொறுமை இழந்து, ஒரு கணக்குக்கு மேல பொறுமை இழந்து, யாரெல்லாம் நீ பாத்துக்க கையேந்தினால் முடிஞ்ச அவ்வளவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு பொழுது காபத்துல்லாஹ்வை தொழுவாங்க. தொழுகும் பொழுது சஜிதாவில் இருக்கிற நேரத்தில் ஒட்டகத்தினுடைய குடலை, மாட்டு தூக்கும் குடல்னா அந்த சாணத்தை எடுக்காத குடல், சாணத்தோட இருக்கிற குடல். ஆட்டு குடலை ஒரு மனுஷன் தூக்க முடியாது. மாட்டு குடல் அதை விட பெருசா இருக்கும், ஒட்டக குடல் அதை விட பெருசா இருக்கும். ஒட்டகத்து குடலை 4-5 பேர் தூக்கிட்டு வந்து உள்ள அந்த சரக்கெல்லாம் சாணம் எல்லாம் இருக்கக்கூடிய குடலை கொண்டு வந்து சஜிதாவில் இருக்கிற போது தலையில கொண்டா வச்சிடறாங்க. ரசூலுல்லாஹ் தலையில சஜிதாவில். அவங்க யாரும் அநியாயம் எதுக்கு பழி வாங்குறது, அவங்க யாரும் எந்த துன்பம் செஞ்சதில்லை. அவரை அழிக்கிறதுக்காக வேண்டி, துன்பப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த ஒட்டகத்தினுடைய குடத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க, கழுத்துல வைக்கிறாங்க. அப்ப எந்திரிக்க முடியல, தலையை நிமித்தி விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு எழுந்திருக்க முடியவில்லை. கைகொட்டி சிரிக்கிறாங்க. இந்த ஒட்டக குடலை வைத்து விட்டு கைகொட்டி எல்லாம் செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. உடனே ஃபாத்திமா நாயகி அவங்க கேள்விப்பட்டு ஒடியாடுறாங்க வீட்டில இருந்து. மக்காவுக்கு நடந்தது, மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். மதீனாவில் வந்த பிறகு அவங்க தான் ராஜா.
உலகமே பயப்படும். அது ஒரு விஷயம். அப்ப பாத்திமா நாய் வந்து அவங்க சேர்ந்து இருந்து டிக்கெட் அந்த ஒட்டகக்குள்ள தள்ளி விட்டுட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ் தலையை நிமித்தி தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இவங்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ பேரை சொல்லி, யா அல்லாஹ் இவங்களை நீ பார்த்துக்க, உத்துபாவை நீ பார்த்துக்க, ஷைபாவை நீ பார்த்துக்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அந்த மனம் எரிந்து நொந்து பாதிக்கப்பட்டு பெரும்பாலும் சபூர் செய்வாங்க. தொழுதுட்டு இருக்க அதையும் பார்க்காம, ஒரு சாணம்னு நினைத்த அதையும் பார்க்காம, அல்லாஹ்வுடைய ஆலயம் கஅபா அந்த புனிதத்தையும் பார்க்காம, எனக்கு யாரு அகற்றுவதற்கு ஆள் இல்லைன்னு தெரிந்து கொண்டு என் தலையில வச்சு துன்பப்படுத்தும் போது எவ்வளவு வேதனைக்கு அவங்க ஆயிருப்பாங்க. அந்த வேதனையுடைய கொந்தளிப்புல சொல்றாங்க, அல்லாஹும்ம அலைக்க பி உத்துபா, உத்துபாவை நீ பார்த்துக்க, ஷைபா பார்த்துக்கன்ட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது இப்னு மஸ்ஊதுங்கிற ஒரு சஹாபி அவர் அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பேரையெல்லாம் சொன்னார்களோ, நீ சொன்னாங்கல்ல, இவர்கள் எல்லாம் பத்ர் போர்க்களத்தில் வேறற்ற மரங்களாக வெட்டி வீழ்த்தப்பட்டதை நான் பார்த்தேன், என் கண்களால் பார்த்தேன். யார் பேரை நீ பார்த்துக்க என்று அல்லாஹ்விட துவா செய்தார்களோ அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரையும் வேறற்ற மரங்களாக பத்ர் போரில் அல்லாஹ் வீழ்த்தினான், நான் பார்த்தேன். இதுக்கு பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? இது ரசூலுக்காக கிடையாது, ரசூல் பத்வாவுக்காக கிடையாது. இன்னும் சொல்ல போனா, ஒரு உம்மு சலமா அவங்க ஒரு வளர்ப்பு பிள்ளை ஒரு பிள்ளைய வச்சிருந்தாங்களா, அதை ரசூலுல்லாஹ் திட்டிடுவாங்க, சபிச்சிருவாங்க. சபிச்ச உடனே அவங்க ஏன் இந்த பிள்ளைய சபிச்சியலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க சேர்ந்துருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதா, நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு உறுதிமொழி வாங்கியிருக்கிறேன், நான் கோபத்தில் யாரையாவது சபித்து விட்டால் யாரெல்லாம் நீ ஏத்துக்கிறாதே, விளையாட்டை எடுத்துக்க என்று நான் அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி எடுத்து விட்டேன், நான் ஒரு சபிச்சாலும் உனக்கு ஒன்று ஆகாது போன்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வே வந்து நீ நாசமா போன்னு சொன்ன ஆக மாட்டோம். ஏன் ரசூலுல்லாஹ் இந்த கோரிக்கை அல்லாஹ்ட்ட கேட்டு எப்ப ஆகும்? ரசூலுல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட முறையில் அநீதி இழைத்து அந்த பாதிப்புல கொந்தளிச்சு போய் நொந்து போய் அதை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர வேற மகானு பெரியார் அதெல்லாம் கிடையாது. பெரியார் துவா சென்ன அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாராலையும் உங்க நாசமா போன்னு சொன்னா உன் நாசமா ஆயிர மாட்டீங்க, நல்லா ஆயிரு சொன்னா நல்லா ஆயிர மாட்டீங்க. அவன் மனுஷன், அதுக்கு நீங்களே அல்லாஹ்ட்ட கேட்டு போயிடலாம். அவன் மூலமா கேட்பதற்கு பதிலாக நீங்களே நேரடியாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியும்? கேட்டுவிட முடியும். அப்ப இந்த சாபம் இதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மகான் சொன்னாலே நடந்துரும், நல்லா நல்லா இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தை தான். இன்னும் சொல்ல போனா, உங்க பகுதியில் நாங்க இருந்த ஆளுக்காக சொல்றேன், இந்த மஞ்சள் ஊர் இருக்கு நாகப்பட்டினத்து பக்கத்துல. மஞ்சள் கொள்ள பாவா யார்? யார்? சிபிலியா? சிபிலி காக்காவா? சிபிலின்னு ஒருத்தர் இருந்தார், சிபிலி பாவா. அந்த சிபிலி பாவா உயிரோடு இருக்கிற காலத்தில் நாங்க இங்க இருக்கிறோம். வழங்குதா? அந்த பாபாங்கிறவர் யாரு? அவர் ஒரு மரகலண்ட ஒரு லூஸ், அவர் ஒரு அரை பைத்தியம். அவர் பைத்தியமா அங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாரா, அவர்கிட்ட போய் ஆசி வாங்க பொம்பளை முறையெல்லாம் போகும். அவர் நீ வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அந்த நேரத்தில் என்ன செய்வார்? வாயில் வந்து ஏதாவது திட்டு ஆசி வாங்கிட்டு அதான் ஆசியம். அப்படி சந்தோஷமா திரும்பி வருவாங்க. எந்த அளவு ஆயிட்டான்னு பாருங்க. அப்ப கிறுக்கன் பைத்தியக்காரன் பேசாதவன்லாம் இவங்க தப்சீர் உங்களுக்கு சொல்லிட்டாங்க போங்க, உங்களுக்கு சொல்லிட்டாங்க போங்க, அவரை வைத்து ஒரு கூட்டம் பிழைக்குது. அந்த மாதிரி நீடாமங்கலம் பாவா எல்லாம் இந்த மாவட்டத்தில் வந்து காசு சம்பாதிக்கிறது. எல்லா பாவாக்களும் என்னன்னு கேட்டா, இந்த தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சையும் பாங்க. பழைய தஞ்சை இருக்குல்ல, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர்லாம் ஒரு தஞ்சையே இருந்துச்சு. நாங்கள் இந்த பகுதியில் இருக்கும்போது ஒரு தஞ்சாவூர் மாவட்டம் தான். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் தான், திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் தான், தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் தான். இப்போ அதை எடுத்து பிச்சு எடுத்துட்டாங்க. அந்த ஒருங்கிணைந்த பழைய தஞ்சை மாவட்டத்துக்குள்ள தான் அம்மூட்டு ஃப்ராடு இறங்குவாங்க. முஸ்லிம்களை ஏமாத்துறதுக்குள்ள எல்லா ஃப்ராடு தறிக்க புரியுது. 100 சாண்டு ஒருத்தர் வருவான், அந்த புறவாச்சேரி காலில் விழுந்து சைதா பண்ணுவானுவோம். புறவாச்சேரியில் 100 சாண்டு இருக்க வருவான் வைத்தியக்காரன். அவங்க அவளுடைய மகானு அவங்க ஆளில் விழுந்து என்ன செய்யறாங்க? அப்படி சைதா நெத்திய கொண்டு நிலத்து வைப்பாங்க. கதம் போஷன் பேரு, பாத பூஜை செய்யறது. இதுகளெல்லாம் இந்த இருக்கு. என்ன காரணம்? அந்த மனுஷனை பார்க்காம மனுஷனுக்கு மேம்பட்ட ஒரு பவர் அவன்ட்டு இருக்குதா செய்றீங்க நினைக்கிறீங்க. அப்படி எல்லாம் அல்ல யாருக்கு மாதிரியான பவர் கொடுக்கவே இல்லை. இதை விளைக்கணும். உங்களுக்கு என்ன முடியுமோ அதான் முடியும். இன்னும் சொல்ல போனால், உங்களை விட, எங்களை விட, என்னை விட, உங்களை விட இவங்க மகா கெட்டவங்க. யாரு? இந்த ஷேகுன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்குறான்ல, சேவை செஞ்சா பரவாயில்லை. இந்த ஷேகுன்னு சொல்ற எவனாச்சு உங்கள்கிட்ட வாங்காத ஒரு சீகு இருக்கிறானா சொல்லுங்க? அட நீ ஷேகு தானடா,
உனக்கு தான் டைரக்டா பவர் இருக்குல்ல, எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை நடத்துறதுக்கு 1000 ரூபாய் தேவைன்னா நீ ஒண்ணுமே இல்லை, தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்துருவீங்களா? உனக்கு தேவையில்லை தானே, நீ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தானே. எல்லா பயலும் காணிக்கை இல்லாம செய்ய கிடையாதுங்க. எந்த ஒரு செய்கை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், லட்சம் லட்சமா கொடுக்க வேண்டும், நல்ல வருசுவை உணவு சாப்பிட வேண்டும். அது இல்லாட்டி அவருக்கு தூக்கம் வராது. குஷன்ல தான் படுப்பாரு, வெறுந்தரில் போய் தூங்க முடியாது. நம்ம கட்டாந்தரில் போய் தூங்கிடுவோம். நமக்கு முடியும், அவருக்கு முடியுமா? முடியாது. அப்ப நம்ம கட்டுப்படுத்துற அளவுக்கு நாக்கை அவர் கட்டுப்படுத்தல, நம்ம கட்டுப்படுத்துற அளவுக்கு உடம்பை அவர் இல்லை. நம்மளுக்கு மேல அந்த உடம்புக்கும் சொகுசு அப்படி கேட்குது, நாக்கு அப்படி கேட்குது, காசு மேலே அப்படி அப்படி பேராசை இருக்குது. இவன் வந்து அவுளியாவா? என்னைக்காச்சும் இந்த நான் கேட்கிறேன், எந்த மதத்தில் உள்ள ஷேகா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, மக்களுக்கு கொடுத்து பாத்தீங்களா? வெள்ளம் வரும்போது இந்த ஷேகு 5 லட்சம் ரூபாய் தந்தார்னு ஒரு ஆள் லிஸ்ட் தாங்க பார்ப்போம். வெள்ளம், மழை, புயல், சுனாமி இந்த பகுதியெல்லாம் நல்லா சம்பாரிச்சான், அம்புட்டு புயல் சுனாமி இங்கே தானே வந்துச்சு. சுனாமிக்கு கொடுத்த ஷேகுமார் இந்த மகானை என்ன கொடுத்தான்னு கேளுங்க, என்ன கொடுத்தான்? கொடுக்க மாட்டான். ஏன்? அவன் கொடுப்பது அல்ல அவன் நோக்கம், எடுப்பது தான் நோக்கம். மக்கள்கிட்ட சுரண்டி சுரண்டி சம்பாதிக்கிறதுக்காக இந்த மதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? நீங்க வந்து தனி மனிதனை என்ன மாதிரி விளங்கணும் அப்படி விளங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மாதிரி எப்பா சொன்னாங்களா? இல்ல. ஒரு அம்மா வர்றாங்க, துவா செஞ்சிருக்கிறாங்க. பிரச்சனை போது யாரும் சொல்லலாம் கண்ணு தெரியல, அவங்களுக்கு கண்ணு தெரியல, கண்ணு தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி யாரெல்லாம் நீங்க துவா செஞ்சு எனக்கு பார்வை வரணுங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன ரசூல் என்ன செய்றாங்கன்னா, நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன், அல்லாஹ் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிறவான், ஆனாலும் நீ இதை சபூர் செய்து கொண்டால் உனக்கு மறுமையில் நல்லது அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இல்ல நான் சபூரே செய்து கொடுக்கிறேன், இதுல ஒரு கயிறு அல்லாஹ் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வலிப்பு நோய் வருது, கண்ணு தெரியாம இருக்கிறேன்னா கை கால் வலிக்கும்ல, இழுப்பு வலுப்பு தானே ஊர்ல, வலிப்பு நோய் ஒண்ணு வரும். வந்த உடனே கீழே விழுந்துடுறேன், கீழே விழுந்து கை கால உதறும் பொழுது என் ஆடை விலகி விடுகிறது, அதற்கு நீங்க துவா செய்யுங்க, அது ஒண்ணு போறதுக்காக துவா செய்யுங்க அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த பிரச்சனை வருவதில்லை, துவா செஞ்சாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்களே தவிர மந்திரத்தில் செய்ய எவ்வளவு கஷ்டங்களை வந்து சஹாபாக்கள் முறையிட்டு இருக்காங்க. முறையிட்டு என்ன செஞ்சாங்க? அவசரப்படுறீங்க, உங்களுக்கு முந்தி உள்ளவர்கள் என்ன பட்டாங்க தெரியுமா? துண்டு துண்டா கிழிக்கப்பட்டாங்க தெரியுமா? ரொம்ப தடுக்கப்பட்டாங்க தெரியுமா? தலையும் உடம்பு 2 துண்டா பிரிக்கப்பட்டாங்க தெரியுமா? அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு லேசா போலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வலம்மா யாத்திக்கும் மஸல் உள்ளதீன ஹலவு மின் கப்லிக்கும், முன்னர் சென்ற சமுதாயத்தில் ஏற்பட்டது போன்ற துன்பங்கள் உங்களுக்கு வராம சொர்க்கத்துக்கு போனா நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸா வல் தர்ரா, அவங்களுக்கு வறுமையும் சிரமங்களும் ஏற்பட்டன. ஓ ஜுல்ஜுலு, ஆட்டுவிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீனமாக மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடையது எப்ப எப்ப என்று ஏங்கும் அளவுக்கு அந்த மக்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அதெல்லாம் வராம சாதாரண சொர்க்கம் போல நினைக்கிறீங்களா என்றுதான் அல்லாஹ் வசனத்திற்கு கேட்டானே தவிர பணக்கான ஒரு பேச்சம்பளத்தை ஒரு நாள் உணவு. அதான் அன்றைக்கு நிலைமை. வீடு இல்லை, பள்ளிவாசலே வீடு சஹாபாக்கள் நிலைமை. ஒரு செட்டுக்கு மறு சட்டை இல்லை சஹாபாக்கள் நிலைமை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் பணக்காரனாக்கும், அவங்களுக்கு ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லாம இருக்கிறது. அப்ப போர்வையை போர்த்தி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். 3 நாளைக்கு அவங்க வீட்டில் அடுப்பு எரிஞ்சது இல்லை. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 3 நாளைக்கு எங்கள் வீட்டில் அடுப்பு எரிஞ்சதில்லை. எப்படி அடுப்பு எரியாம? இன்னமாகுமல் அஸ்வதான், தண்ணியும் பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டோம். அடுப்பு பத்தாம, ரொட்டி சுடாம, கறி சுடாம, குழம்பு வைக்காம, ரசம் வைக்காம, சாப்பாடே என்ன? பேரிச்சம்பழம் தண்ணீரை மட்டும் சாப்பிட்டு இருக்கிறோம். 3 நாள் இல்ல, 3 மாசங்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், இன்னொரு பிறையை பார்ப்போம், இன்னொரு பிறையை 3 மாசம் ஆச்சு, ஒரு பிறையை பார்ப்போம், 1 மாசம் ஓடி போயிருமா? அடுத்த ஒரு பிறையை பார்ப்போம், அப்புறம் ஒரு பிறையை பார்ப்போம், மாதம் 3 ஓடிவிடும், வீட்டில் அடுப்பு பத்திருக்க மாட்டோம். யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 3 பிறைகள் கடந்து விடும், வீட்டில் அடுப்பு பத்திருக்க மாட்டோம். அப்ப என்ன காட்டுதெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலும் பணக்காரனாக்கிற முடியாது, ரிஸ்க் கொடுக்க முடியாது. அவன் யாருக்கு பிறகு கொடுத்துடல, செல்வம் அரசாங்கம் வளர்ந்து பெரிய அளவுக்கு சக்கரவர்த்தி ஆன பிறகு வள்ளி வள்ளி கூட ஜக்காத்துங்கிற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த வறுமைகள்லாம் பிற்காலத்தில் அகற்றினார்களே தவிர பணக்காரனாக முடிஞ்சிச்சா? ஏழல. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? எவன்கிட்ட போய் பார்த்தாலும் பணக்காரனா முடியாது, முடியாது. பிற மதத்தில் உள்ள கலாச்சாரம் இப்படி பிடிப்பாங்க.
சாமியார் இப்படின்னு என்ன செய்வாரு, நம்ம பவர் ஏறுங்கிறாங்க. இப்படின்னா என்ன, 5 விரல் தான், வேற ஒன்றும் கிடையாது, உள்ள கை தான், இப்படியும் பாரு. என்னது, நான் ஆகான் இருப்பீங்களாம். இந்த விளையாட்டு இங்கே கிடையாது. இந்த விளையாட்டு என்ன இல்லை. ரசூலுல்லாஹ் எப்ப இப்படி சொல்லி பார்த்துருக்கிறீங்களா? வந்த அனைவருக்கும் சொன்னது, வறுமை என்ன சொன்னாங்க, இதுதான் சொன்னாங்க. கஷ்டத்தை முறையிட்ட என்ன சொன்னாங்க, பொறுமையாயிருங்க. இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். இன்னொன்று கவனிங்க, ஒரு மனிதன் வசதி அடைவதற்கு, செல்வத்தை அடைகிறதுக்கு, உலக பாக்கியங்கள் அடைப்பதற்கு இந்த உலகத்தில் செய்கிற நல்லறங்கள் காரணமே கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். அடிப்படை விளங்கிட்டா உங்களுக்கு சரியா வந்தோம். நாம தீன்ல இருப்பது பணக்காரன் ஆவதற்கு அல்ல, இந்த தீன்ல இருப்பதற்கு எந்த கஷ்டமே வராது என்பதற்கு அல்ல. தீன்ல இருந்தாலும் கஷ்டம் வரும், வறுமை வரும். இந்த உலகத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். நாடியவர்களுக்கு அல்லாஹ் தாராளமா கொடுப்பான், நாடியவர்களுக்கு குறைச்சு கொடுப்பான், அளவோட கொடுப்பான். நல்லவனுக்கு நிறைய கொடுத்து கெட்டவனுக்கு கம்மியா கொடுக்க மாட்டான். கெட்டவனுக்கெல்லாம் நிறைய கொடுத்து நல்லவனுக்கெல்லாம் அப்படியும் கிடையாது. இந்த ரிஸ்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவன்லையும் பாதி பேர் பணக்காரனா இருப்பான், கெட்டவன்லையும் பாதி பேர் பணக்காரனா இருப்பான். நல்லவன்லையும் பாதி பேர் ஏழையா இருப்பான், கெட்டவன்லையும் பாதி பேர் ஏழையா இருப்பான். ஒரு ஆள் பெரிய பங்களா கட்டாரு, அல்லாஹ்வுடைய நல்லடியாரா, மற்றவன் தான் கட்டுவான். ஒரு ஆள் சோத்துக்கு கஷ்டப்படுறான், கட்டுவேன், அல்லாஹ்வுடைய லானத்து பெற்றவன் அவன். அப்போ ஒருவனுடைய வறுமையோ செல்வமோ அவனுடைய ஆன்மீக அல்ல. இங்க செய்யற தொகை பணக்காரன் வர்றதுக்கா, அங்க வெற்றி பெறுவதற்கு. இங்க வைக்கிற நோம்பு செல்வம் தான் புள்ள குட்டி பெறுவதற்கா இல்ல, அங்க செத்து போக போறோம். ஒவ்வொன்றும் கையில் ரெக்கார்ட்ல வைத்துக் கொண்டிருக்கிறான். நமக்குள்ள ஒரு ரெக்கார்டு, மலக்குகள் வேற பதிவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு ரெக்கார்டு வைத்திருக்கிறான். குள்ள இன்சானின் கழுத்துக்குள்ள ஒரு ஜிப்பு வச்சிருக்கேங்கிறான், எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அந்த சின்ன ஒரு அதை எடுத்து என்ன செய்யுமா, அதுல இருந்து ரெக்கார்டை போட்டு காட்டுவான். மறுமையில் நிப்பாட்டலாம், இக்ரா கிதாப படிடா, நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன்னை பற்றி நீனே கணக்கெடுத்து பார், என்ன மார்க் உனக்கு போடலாம். அப்படி துல்லியமாக ரப்புல் ஆலமீன் கணக்கிட்டு கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் தப்பித்து அழியாத என்றென்றும் சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கை, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். சும்மா 50-60 வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. இது 50 வருஷம் ஆள போறீங்க, இந்த 50 வருஷம் ஒரு வாழ்க்கையா, 20 தூக்கத்துல போயிடுது. 25 வருஷம் ஒரு வாழ்க்கையா, இந்த 25 வருஷத்துல உள்ள சுகத்துக்காக வேண்டி காலாகாலமும் இருக்கிற அந்த இன்பத்தை இளைஞர் என்ன வேண்டாலும் கிடைக்குமே, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். லஹும் ஃபீஹா மா தஸ்தஹில் அன்ஃபுஸ், அவங்க உள்ளங்கள் ஆசைப்படுவது எல்லாம் அவர்களுக்கு உண்டு. அப்ப உலகம் ஃபீஹா மா யத்தவுன், கேட்கறதெல்லாம் உண்டு. அங்க உட்கார்ந்து கொய்யா பழமா கேளு, உடனே வரும். ஆப்பிளா வரும். என்ன வேணும், நகை வேணும், 5 கிலோ வேணும், இந்தா பொம்பளைகளுக்கு நகையில ஆசை வாங்கிக்க. அப்ப என்னென்ன உங்களுக்கு பட்டு புடவையா, ஆடையா, பங்களாவா, என்னென்ன வேணுமோ. அப்ப நம்ம எதுக்கு இந்த தீன்ல இருக்கோம் என்று கேட்டால், இந்த சோதனை உலகத்தை கடந்த பிறகு ரப்புல் ஆலமீன் ஒரு உலகத்தை வைத்திருக்கிறான், விசாரணை பண்ணுவான். நம்முடைய ஒவ்வொரு நன்மைக்கும் அமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா, அணு அளவு நன்மை செய்தாலும் அதை பெற்றுக்கொள்வோம். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அணு அளவு ஷர்ரு தீமை செய்தாலும் அதையும் காண்போம். அந்த ஒரு நம்பிக்கைக்கு தான் அம்புட்டு செய்யறோம், தீன்ல இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஊர்ல அடிச்சு உதைச்ச பிறகு திருப்பி திருப்பி இன்னைக்கு வளர பாடுபட்டோம் என்றால் எதற்காக வேண்டி, என்ன ஆதாயம், அரசியல் கட்சியா உங்களை எல்லாம் வச்சு ஆதாயம் காட்டி ஓட்டு வாங்குறதுக்கா, அல்ல பணக்காரன் ஆகுறதுக்கா? இதை செய்தால் அவன் கூலி, வேற ஒண்ணும் கிடையாது. இதை செய்தால் நம்மை கொண்டு 4 பேர் நேர்வழி பெற்றால் ரப்புல் ஆலமீன் கூலி தருவான். எல்லாத்துக்கும் இதான் நம்முடைய வணக்க பிரச்சாரம், தொழுகை, சேவை, இரத்த தானம், அந்த தௌஹீத் ஜமாத் உட்கார்ந்து 50 பேர் பாடுபடுறாங்க. எதுக்காக வேண்டி? ஒவ்வொரு கட்சியிலையும் பாடுபடுறாங்க, கிளை மாவட்டம். உலகத்திலே ஒரு ஆதாயம் உள்ள இருக்கும் கண்டிப்பாக. இந்த இருக்கா ஆதாயத்துக்கு பண்றாங்களா? எதுக்கு அது பண்ண வைக்குது? ஒரு ஜமாத்தில் ஒரு திட்டத்தை கையில் எடுத்தால் பம்பரமா சொல்றாங்களே, எதுக்காக வேண்டிய? தலைவன் கட்டுப்படுறதுக்காக வேண்டியா? இந்த செயலுக்கு மறுமையில் கூலி உண்டு. அப்ப மறுமையில் கூலி உண்டு நம்பக்கூடிய ஒருத்தன் பணத்துக்காக வேண்டிய ஒருத்தன் போறது, வைத்த வழி ஒருத்தன் போறது, அதுக்காக வேண்டிய இதனை செய்வானா? இருக்கட்டும், வைத்த வழி இருக்கட்டுமே, மருத்துவம் செய்ய, அல்லாட்ட போ, அவ்வளவு 2 வழி தான் இருக்கு உனக்கு. எந்த நோயா இருந்தாலும் மருத்துவம் செய்ய, அல்லாட்டு நாடி நாட்டமாகும். ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் குணமாச்சா? வேதனைப்பட்டாங்களா இல்லையா? அவங்க கஷ்டப்படுறாங்க, கேட்கறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ? இன்னி ஊவாக்கு கமா யுவாக்கு ரஜுலானி மின்கும்,
நீங்க 2 பேர் படுற கஷ்டத்தை ஒரு ஆள் படுறேன், நானும் கஷ்டப்படுறேன். இந்த காய்ச்சல் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு டபுள். இது உங்களுக்கு 102னா 200 சொல்றாங்க. நான் உங்களில் 2 பேர் படக்கூடிய கஷ்டத்தை சிரமத்தை படுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்காக காய்ச்சல் குறைஞ்சிச்சா? 2 மடங்கு ஆணிச்சா? அவ்வளவு வேதனை. என்ன செஞ்சாங்க? வரும் உலகத்தில் நல்ல வணக்கத்தை துன்பம் வந்து தோன்று போய் என்னத்துக்கு என்ன தவ இது அத வர்றது. துன்பம் வரும், துன்பத்தை சகித்தால் அதுக்கு ஒரு நன்மை. அல்லாஹ் துஆ செய்யுங்க, அதுக்காக தாங்கிட்டு இருக்க சொல்லவில்லை. அழுதுக்கு கேளுங்கள், ராத்திரில எழுந்திருச்சு கேளுங்கள், புரோக்கர் வைக்காம டைரக்டர் அல்லாஹ்ட்ட கேளுங்கள். தனிமையிலே அழுது கேட்கிற பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும். கேளுங்கள். கேட்டும் அல்லாஹ் தரலன்னு சொன்னா அதை விட ஒரு நன்மையை நாடுறான். நமக்கு எது நன்மை நமக்கு தெரியாது, நம்மளோட அறிவாளி அவன். எனக்கு ஒன்றை நன்மை நான் நினைப்பேன். உங்க குழந்தைய கடத்தில் கூட்டு போறீங்க, பல பலன் ஒரு கத்தி கடையில் விற்கிது, அதை வாங்கி கேட்கும் குழந்தை, கொடுப்பீங்களா? அந்த குழந்தைக்கு அது நல்லா தெரியும். பல பலன் கத்தி விற்கிறாங்க கடையில், அதான் வேணும்னு அடம் பிடிக்குது. கத்தி தான் வேணும்னு சொன்னா கூட நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு நல்லதுன்னு தெரியுது. அந்த அறிவுக்கு அவ்வளவுதான். உங்க அறிவுக்கு சொல்லுது இது ஆபத்தில் கொண்டே முடியும். அப்ப என்ன செய்றீங்க? 20 ரூபா கத்தி வாங்கி கொடுக்கறது பதிலா 200 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி கொடுத்துருவீங்க. காசை பார்க்கல நீங்க. அது கேட்டது 20 ரூபா கத்தி தான். 20 ரூபா கத்தி கேட்ட ஆளுக்கு 200 ரூபா பொம்மை வாங்கி கொடுத்து அமைதிப்படுத்தீங்களா இல்லையா? ஏன்? அப்ப என்ன விளங்குனே? அந்த அந்த குழந்தை நிலையில் நாம இருக்கிறோம். நமக்கு சில கஷ்டங்கள் வரும்போது இப்படி நம்ம நினைக்குவோம், இது அப்படி தந்தா நல்லா இருக்குமே, என்னை கோடீஸ்வரனாக்கணும் நல்லா இருக்குமே. நல்லா இருக்குமே நீ நினைக்கிற, நீ அதை வச்சு நல்லா இருப்பியான்னு அவனுக்கு தெரியணும். நீ அதை வந்த பிறகு நாசமா போயிட வேண்டாம். நல்லா கணக்கு பண்ணுவான். இவன்கிட்ட பணத்தை கொடுத்தா இருக்கிற இமானை தொலைச்சு விடுவான், நாசமா போயிடுவான். அல்லாஹ் நினைத்தால் நீ கஷ்டப்பட்டாலும் படுறா, மறுமையில வெற்றி பெறான்னு விட்டுருவான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றா விட்டாலும் மறுமையில் கண்டிப்பா கூலி இருக்கு. நல்லா விளங்கிக்கணும். இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கணும். அந்த அடிப்படையில் நினைக்கிட்டீங்கன்னா இந்த மனுஷனை நோய் விட்டு இது ஒன்னாச்சா? அப்ப மனுஷனுடைய அறிவுல நீங்க என்ன செய்யணும்? லிமிட் பண்ணிக்கணும். மனுஷ அறிவு தான் அவனுக்கு இருக்கு நினைக்கணும். அவனுடைய பாடியில் உள்ள பவர் வந்து மனுஷ பவர் தான் இருக்கிறது. அதனால அவனும் மலைஜலம் கழிக்கிறான், அவனுக்கும் பசிக்கிறது, அவனும் வயசாயிட்டா கண்ணு தெரியாம போயிடுது, அவனும் செத்து போயிட்டா கொண்டு தோசி போடுறாங்க. பாடியில் ஒண்ணுமே கிடையாது, சாதா பாடி தான் அது. வழங்குதா? இதை வந்து நீங்க விளங்கி கொண்டீர்களே ஆனால் மனுஷனை கடவுளாக்க மாட்டீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா சிந்தனை. சிந்தனையில் எப்படி நான் ஒரு சிந்திக்கிறேன்னு வைங்களேன், சிந்தித்தால் மனுஷன் தானே, தப்பா சிந்திக்க மாட்டேன். நான் எடுக்கிற எல்லா முடிவுமே சரியா இருக்குமா? இவன் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு அபூ ஹனீஃபா இமாம், மதுஹப் இமாம்னு வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்கிறான். நாங்கெல்லாம் ஹனபி மதுஹப். என்னடா ஹனபி அர்த்தம் என்னடான்னா ஹனபி இமாம ஃபாலோ பண்றான். ஹனபி இமாம்டா யாரா? இல்ல ரசூலா இல்ல, அவர் யாரா? அவர் ஒரு ஆலிம் ஷா, அவ்வளவுதான். ஹனபி இமாம்னு சொல்லக்கூடியவர் அந்த காலத்துல இருந்த ஒரு அஜர்த்து, அவ்வளவுதான். இவன் ஷா என்னடா ஷாபி, அவர் யாரா? அல்லாவா? ரசூலா? அவருக்கெல்லாம் பிந்தி வந்த ஒரு மனுஷன், ஒரு அஜர்த்துன்னு சொல்லலாம். அப்ப ஹனபிங்கிற அஜர்த்தை பின்பற்றுவான் ஹனபி மதுஹப், ஷாபிங்கிற அஜர்த்தை பின்பற்றினா அவனுக்கு பேர் ஆலிம் ஷா, பின்பற்றினா ஷாபி மதுஹப். நான் கேட்கிறேன், இந்த ஹனபின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் சொன்ன முடிவு எல்லாமே கரெக்டா இருக்குமா? வஹி மட்டும் தான் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு யாரு தான்? அவன் மட்டும்தான். ரப்புல் ஆலமீன்ட்ட வர்ற செய்தி மட்டும்தான் கரெக்டா இருக்குமே தவிர மனிதன் எடுக்கிற முடிவுல சரி தப்பானதும் எந்த ஒரு அறிஞரா இருந்தாலும் 100% கரெக்டா இருக்குமா? நீங்க உலக விஷயத்தில் எடுத்துக்கிறீங்களேன், அறிமுகத்தில் கருத்து வேறுபாடு வருதா? விஞ்ஞானிகள் இருக்கான்லங்க, ஒரு விஞ்ஞானி வந்து தேயிலை சாப்பிடாதீங்க, டீத்தூள் சாப்பிடாதீங்கிறான் ஒரு விஞ்ஞானி. இன்னொரு விஞ்ஞானி உட்காந்து சொன்னா நல்ல ஆயில கூட்டுங்கிறான் அவன். 2 பேரும் விஞ்ஞானி தான். அவன் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இது நல்லதுங்கிறான், இன்னொருத்த ஆராய்ச்சி கெட்டதுங்கிறான். 2 பேரும் ஏன் சண்டை வருது? அது நல்ல உண்மையான கருத்து கரெக்டா இருக்கு. 2 பேரும் 2 விதமா சொல்றாங்க. 2 பேரும் அறிவாளி தான். அதாவது கம்யூனிசம் நல்லதா கேபிட்டலிசம் நல்லதான்னு கேளுங்க, சோசியலிசம் நல்லதான்னு கேளுங்க. அதை சொல்றவன் அறிவாளியா தான் இருப்பான். இதை சொல்றவன் அறிவாளி. கிராமத்துக்கான இதெல்லாம் தெரியாது, அறிவாளிக்கு தான் சண்டையே. சண்டை வர்றதுக்கும் அறிவாளிக்கு தான் வருது. என்ன அர்த்தம்? அப்ப அறிவுல குறை இருக்குன்னு அர்த்தம். 3 பேர் அறிவாளிக்கிறீங்க, ஒருத்தன் கம்யூனிசம் சரிங்கிற, ஒருத்தன் கேபிட்டலிசம் சரிங்கிற, ஒருத்தன் சோசியலிசம். 3 ஒன்னாலும் சரியா இருக்கணும். 3 தத்துவங்கள்ல ஒன்னு சரியா இருக்குமே, ஆனால் 2 பேரும் முட்டாள் தானே அர்த்தம். ஆனா 3 அறிவாளி தானே சொல்றீங்க. அந்த அறிவாளி இப்படி சொல்றார், இந்த அறிவாளி இப்படி சொல்றார். அப்படின்னா என்ன விளங்குது?
அறிவாளி தப்பாவும் செய்வான். அவனுக்கு சரிந்து படுவது மீதி பேருக்கு சரிந்து படாது, இவனுக்கு சரிந்து படுவது அவனுக்கு சரிந்து படவில்லை. இதுலயே அப்படி இருந்தால் மார்க்கத்தில் அது போக என்ன செய்ய, மனுஷன் மறதிக்குள்ளவனா இருக்கிறான். ஒரு ஆயத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த நாடு மறந்துடுவான், தப்பா சொல்லிடுவான். ஹதீஸ் இருக்கும், குடும்பம் யாபத்துக்கு வராது, தப்பா சொல்லிட்டு போயிருவான், மறதி உள்ளவன் தானே. அது போக மனுஷன் தேவை உள்ளவனா இருக்கிறான். நான் ஒரு மனுஷன் தான், நான் சாப்பிட வேணாமா, நான் சம்பாதிக்க வேணாமா அப்படின்னு ஒரு செய்தி உட்காந்துருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன். எதை சொன்னா வருமானம் பாதிக்காதோ, 3ஆம் பத்தியா செய்யி, 7ஆம் பத்தியா செய்யி, 70ஆம் பத்தியா வருமானம், தாயத்தை போட்டு தட்டை போட்டு சொல்லுவேன். அப்ப மனிதன் என்பவன் எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கைக்கு கஷ்டம் வறுமையானால் இதை பயன்படுத்த நினைக்க மாட்டானா மனுஷன். அதனால என்ன பண்றதுன்னா, மனிதனுடைய அறிவு சிந்தனையில் சொல்ற முடிவுகள் இருக்கு பாருங்க, அதுகளை நீங்க ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. எந்த மனுஷன் சொன்னாலும் எவ்வளவு பெரிய உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய என்னன்னு கேட்டா, இதை சொன்னது அல்லாவா நீயா கேட்கணும். ஒருத்தர் சொல்றாருன்னா என்ன செய்யணும், பெரிய அஜர்த்து 72 வருஷத்திலேயே மார்க்கத்துக்கு பாடுபட்டவர். சரி, மேராஜ் நோம்பு வைங்கிறார், பெரிய அஜர்த்து பயான் பண்றாரு, வைக்கிறோம். மேராஜ் எந்த வசனத்தில் இருக்குன்னு கேளுங்க, வசனத்தில் இல்லையும் பாரு. எந்த ஹதீஸ்ல இருக்கு, ஹதீஸ் போடான்னு நாய், குரான்ல இல்லைங்கிற ஹதீஸ்ல அஜர் தனி. அப்ப குரான்ல இல்ல ஹதீஸ்ல இருந்தா நீ என்ன பெரிய மனுஷன்? அப்ப இந்த மார்க்கத்தில் உள்ள எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? திடீர்னு புதுசு புதுசா அந்த உதாரணம் நாகூர்ல எங்களுக்கு தெரிஞ்சு 16 செய்யுது நோம்புன்னு உண்டாக்குனாங்க. இது எங்களுக்கு முந்தின தலைமுறையில கிடையாது. நாகூர்ல ஒரு புத்தகம் போட்டாங்க, 16 செய்யுது சேரதைன்னு சொல்லி தர்காவில் வச்சுப்பாங்க. 16 செய்யுது இருந்தாங்களாம். அந்த செய்யுதுக்காக வேண்டி 16 நோம்பு வைக்கணுமா, அப்படி 16 நோம்பு வச்சோம்னு சொன்னா சரி பணக்காரன் ஆயிடலாம்னு ஒரு கதையை விட்டு புக்கு கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சங்கரமதன் நாங்கள் இருக்கும்போது எல்லா வீட்லையும் 16 செய்யுது ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. 16 செய்யுது ஒவ்வொரு மாசம் 16 நோம்பு வைக்கணுமா, 16 செய்யுது நோம்புன்னு சொல்லி புதுசா உண்டாயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சு உலகாலம் இல்லாதவனு புதுசா உண்டான்னு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க மார்க்கத்தை உண்டாக்குற அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்குறீங்க? ஒரு மனுஷன் இஷ்டப்பட்டு ஏதாவது சொன்னாண்டா அது மார்க்கம் உங்களுக்கு அர்த்தம். இன்னும் சொல்றேன் கேளுங்களேன், எவ்வளவு அப்பட்டமாக மார்க்கத்தை மீறுறாங்க என்பது சொல்றேன். ஜும்மா தொழுகை இருக்கு, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு என்ன செய்யணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பாங்கு தான் சொல்லுவாங்க. இங்க எத்தனை பாங்கு சொல்றாங்க? வெள்ளிக்கிழமை 2 பாங்கு, எல்லா தொழுகைக்கும் 1 பாங்கு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை என்ன செய்யறாங்க, முதல்ல ஒரு பாங்கு சொல்லிடுறாங்க, இமாம் மெம்பர்ல சொல்றாங்க. எதனால சொல்றாங்க? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் முழுசும் 1 பாங்கு தான். இமாம் மெம்பரில் ஏறிய பிறகு சொல்லப்படுற 1 பாங்கு தான் இருந்தது. தெளிவாக ரசூல் சொல்லி இருக்கும் பொழுது நீ ஒரு மனுஷன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி தானே 2 பாங்கு சொல்ற. அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு நீ 2 பாங்கு சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார் என்பது சொல்லவில்லை. எல்லா பள்ளியிலும் செய்கிறீர்கள். இது வழிபாடு இல்லையா? இதை உண்டாக்குன யாரும் நல்லா கேட்க மாட்டானா? நான் ரப்பா, இந்த தீனுக்கு யாரு, தீனுக்கு சொந்தக்காரன் யாரு? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். உன் கடைக்கு நீ சொந்தக்காரன், உன் வீட்டுக்கு நீ சொந்தக்காரன், தீனுக்கு சொந்தக்காரனா? இந்த மார்க்கத்துக்கு ரப்பு யார் சொந்தக்காரன்? யார் உரிமைகள்? யாரு? ரப்புல் ஆலமீன். அவன் சொல்றான் அலா லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், இந்த தூய மார்க்கம் லில்லாஹி அல்லாஹ்வுக்கு உள்ளது. மார்க்கத்துக்கு எஜமான் அல்லாஹ். என்ன செய்யணும் அவன் தான் டிசைட் பண்ணுவான், என்ன செய்யக்கூடாதுன்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். இன்னொருத்தன் வந்துட்டு அவன் வீட்டில், நான் கேட்குறேன், உங்க வீட்டில் நான் முடிவு பண்ணலுமா? நீங்க வாசல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த வாசல் அங்கிட்டு வைன்னு சொல்றேன், அவன் செய்வானா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, உங்க வீடை கட்டிட்டு இருக்கும்போது நில கதவை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன செய்யறேன், ஜன்னலத்தி கதவுல வை, கதவத்தி ஜன்னல வைங்கிறேன். உங்க வேலைக்காரனுக்கு உங்க இடத்துல வேலை அவனை வச்சுட்டாண்டு வைங்க, நீங்க ஒத்துக்குருவீங்களா? என் வீட்டில் அதிகாரமா நீ யாருன்னு கேட்க மாட்டீங்க. அல்ல உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், நீங்க இல்ல, உங்க வீட்டுக்காரட்டையும் உங்க அம்மாட்டையோ உங்க மனைவிட்டையோ எனக்கு இன்னைக்கு உங்க வீட்டில் மீனான வைங்கிறேன், மீன் குழம்பு வைங்கிறேன், நீ யாரா என் வீட்டில் கேட்க மாட்டீங்களா? என் வீட்டில் என்ன குழம்பு வைக்கன்னு சொல்ற நீ யாரு? ஒரு விருந்தாளியை வந்தா உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டு அது வேற விஷயம். ஒவ்வொரு வீட்டில் போய் இன்னைக்கு எல்லாரும் வாழைக்காய் சாம்பார் தான் வைக்கணும் நான் சொல்லிட்டு போறேன், வாழைக்காய் சாம்பார் வைக்க சொல்லி நீ யாரும் கேட்க மாட்டீங்க. அப்போ உங்க வீட்டில் என்ன சாம்பார் வைக்கணும்னு சொல்ல எனக்கு ரைட் இல்லை. அப்போ உங்க வீட்டில் என்ன மாதிரியான பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்ல எனக்கு ரைட் இல்லை, இன்னொருத்தருக்கு ரைட் இல்லை. அப்போ ரப்புடைய தீனில் மட்டும் நீங்க செஞ்சிருவீங்களா? அல்ல சொந்தமான தீனில் மாற்றம் அவன் எடுத்துக்கிடுவானா? அப்ப அவன் இஷ்டத்துக்கு செய்வானா? ஒருத்தன் வெள்ளை பெயிண்ட் அடிக்கணுங்கிறான், ஒருத்தன் பச்சை பெயிண்ட் அடிக்கணுங்கிறான், அல்ல அடிக்கவே செய்யாதுங்கிறான். அல்ல செய்ய வேணான்னு சொன்னதெல்லாம் நீங்க இஷ்டம் செய்றீங்களாப்பா? அப்ப தீனுக்கு சொந்தக்காரர் அல்லவா நீங்களா?
அப்படி ஒரு மனித நிலைக்கு மேலே வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இது ஒளியருக்கு என்ன செய்யணும்? நிறைய விஷயங்கள் நுணுக்கமா சொல்ல விஷயங்கள் அடிப்படை விளைக்கிறங்க. கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுங்க, மனுஷன் தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒன்று ஒருத்தன் இருக்கு என்று சொன்னால் பொய். மனுஷனுக்குன்னு ஒண்ணு சக்தி இருக்கலங்க. கையை மூடினார், எடுத்தார், தங்க காசு வச்சுனா பொய். என் கையில ஒண்ணும் இல்லைங்க, கையை மூடி விட்டு திறந்தார் பொய். எடுக்க முடியாது. எடுத்த மாதிரி வீடியோ போட்டாலும் மூடாது, பொய். ஏன் பொய்? அந்த ரூபாய் நான் வச்சிருந்து ஒழிச்சு அது வேகத்தில் எடுத்து காட்டிடுவான். இல்லாத ஒண்ணு உருவாக்க முடியாது. இல்லாத உருவாக்குற இருக்கிற இது இல்லாம சொல்லுவோம். எவனையா கூட்டு இந்த இடத்துல இது இல்லாம முடியுமா? முடியாது. இருக்கிறத கூட அதுல நீ டெஸ்ட் இப்படி வைக்கணும். இல்லாத உண்டாக்க சொல்லக்கூடாது. எங்க ஒழிச்சு வச்சிருப்பான். இருக்கு இந்த போடியத்தை இல்லாம இல்லாமக்கடா எவனுக்கா முடியுமா? இந்த இருப்பதை உனக்கு இல்லாம ஆக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். மனித இதுக்கு அடிக்க சொல்லி சத்தம் வருதா, இது செய்ய முடியும். மடக்க சொல்லி செய்ய முடியும். உடைக்க சொல்லி சக்தி உள்ளவனா உடைக்க முடியும், இல்லாட்டி வளைக்கவும் முடியும். இது என்ன ஏழுமோ அதை சொல்லி தொலைச்சிட்டு போ. காணாமாக்க முடியும் சொல்ல முடியுமா? இதை மறைச்சிருப்பான்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல மிதப்பான்னு சொல்ல முடியுமா? கடல்ல நடப்பான்னு சொல்ல முடியுமா? இது கிடையாது. மனுஷனுக்கு உள்ள சக்தி தவிர ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கோ அதான் இருக்கு. என்னத்தை சொல்லலாம்? மனிதர்களே கொஞ்சம் தாண்டுன்னு வைங்களேன். ஒருத்தன் 10 அடி தாண்டுவான், ஒருத்தன் 20 அடி தாண்டுவான். அதிகபட்சம் மேக்சிமம் எவ்வளவு தாண்டு ஒரு கணக்கு இருக்கு. அது தாண்டாது. அது யாரு? சில பேர் தாண்டுவான். அது மேல தாண்ட சொன்னா ஒருத்தன் 1000 அடியை தாண்டி விட்டான்னா கிறுக்கு தான் நம்பினது. அப்படி ஒன்று எந்த ஒரு பயில்வானுக்கும் இறைவன் கொடுக்கவே இல்லை. ஒன்னு சக்தி இருக்கா இல்லையா? 100 கிலோ தூக்கலாம், 200 கிலோ தூக்கலாம்னு வச்சுக்கிறீங்களேன். 10,000 கிலோ தூக்கி நின்றார். ஏன்? 10,000 கிலோ தூக்கக்கூடிய சக்தி அந்த எலும்பு அந்த அது இல்லை. அந்த வெயிட் கால்குலேஷன் பண்ணா அப்படி தூக்க எவனால இயலாது. அப்ப என்ன இருக்குதோ அதை சொன்னா நம்பிட்டு போங்க. எப்படி இது அதை வச்சாரு, எப்படி அதை வச்சாரு, அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கிடையாது. ஆக இந்த தனி மனித வழிபாடை திருக்குர்ஆன் ஒழித்து கட்டுகிறது. இந்த மெசேஜ் ஒரு மெசேஜ் தான். ஒவ்வொரு மாநாட்டில் ஒரு தலைப்பில் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இது போன்ற தலைப்புகள் சொல்லப்படுகிற இந்த மெசேஜை கேட்ட மெசேஜை நீங்க என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி குர்ஆனை பற்றி விளக்குவதற்கு மாநாடு போட்டிருக்கிறோம். அந்த மாநாட்டுக்காக நீங்க எல்லாம் வாருங்கள் கூப்பிட வேண்டும். குர்ஆனை படிக்க ஊக்குவிக்க வேண்டும். வீடு வீடாக சென்று ஒவ்வொருவரும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் தினசரி தமிழ் வந்திருக்கிறது, அரபியும் வாசிங்க, தமிழ்ல ஒரு பக்கம் அல்ல 2 பக்கம், உங்களுக்கு வசதி 3 பக்கம். குர்ஆனை படிக்காமல் இருப்பது இல்லை என்று தமிழ்ல உங்களை படைத்த ரப்பு உங்கள்கிட்ட பேசுகிறான். இந்த தீனுக்கு எஜமான் உங்கள்கிட்ட பேசுகிறான். மனித பேச்சு இல்லை. என் இறைவன் என்னிடத்திலே குர்ஆன் என்று நினைத்து அந்த குர்ஆனை படிப்பதை வாழ்க்கையில் ஆக்கி கொண்டீர்களே, ஆனால் இந்த பயானுக்கு வேலையே இல்லை. நீங்க பண்ணுவீங்க இதெல்லாம் 1000 பேருக்கு. குர்ஆன்ல உள்ளது தான். குர்ஆன் சொல்லக்கூடிய படிங்க, அப்படி சிந்திங்க, ஆயத்தை வைத்து சிந்திக்க வேண்டும். அது மாதிரி ஒவ்வொரு வீடு வீடா போய் குர்ஆனை படிக்க தூண்டுங்கள், ஆர்வம் ஊட்டுங்கள். மந்திரமாவும் ஓதுங்கள். அதுக்கு நன்மை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நன்மை இருக்கிறது. அர்த்தத்தை விளங்கவும் ஊக்கப்படுத்துங்கள். இப்படி குர்ஆனுடைய மெசேஜை மக்களிடத்தை குர்ஆனுக்காக வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சகோதரி இஸ்லாம் மார்க்கத்துக்கு வர்றாங்களாம். எந்த ஊர்மா? நமக்கு உட்கார்ந்துக்கிறீங்களா? அப்படி நானும் உட்காந்துறேன். உங்க பக்கத்தில் வாங்க. அப்படி உட்காருங்க. படிச்சீங்களா? யாரும் விலைக்கு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? எனக்கு அல்லாஹ் தான் பிடிக்குது. மனசார அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது. மனுஷன் வணங்க கூடாது, கல்ல வணங்க கூடாது. எல்லாம் விட்டுட்டேங்க. எல்லாம் விட்டாச்சா? அல்லாஹ் ஒருவர் தான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ வந்து இஸ்லாத்துல வரும் 2 விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்? வாயினால சொல்லி மனசால நம்பணும். சரியா? அந்த 2 விஷயத்தை சொல்றேன். என்ன சொல்லுங்க? வைக்க கிட்ட வைங்க. அஷ்ஹது, அரபில முதல்ல சொல்லுவேன், அப்புறம் தமிழ்ல சொல்லுவேன். சரியா? அஷ்ஹது அஷ்ஹது அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்னன் முஹம்மது அப்துஹு ரசூலுஹு. இப்ப தமிழ்ல. சரியா? வணக்கத்திற்கு உரியவன்
அல்லாவை தவிர யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முஸ்லிம் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். கூட